என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எனது அன்பு உறவுகள், எனது அருமை பெற்றோர்கள், உயிருக்கினிய என் தம்பி தங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். எத்தனையோ முறை நாம் கூடி பேசி கலைந்திருக்கிறோம். ஆனால் இம்முறை நாம் கூடியிருப்பது என்பது மிக முதன்மைத்துவம் வாய்ந்தது. மற்றவர்கள் தேர்தலை எதிர்கொள்கிறார்கள், நாம் ஒரு போர்க்களத்துக்குள் புகுந்து செல்ல இருக்கிறோம். நாற்பக்கமும் பகைவர், நடுவில் நம் தமிழ்த்தாய் என்று புரட்சி பாவலர் அன்று பாடியது போல, இன்று நாற்பக்கமும் பகைவர், நடுவில் நாம் தமிழர் கட்சி நின்று கொண்டிருக்கிறது. மிகுந்த பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம், உணராமலும் இருக்கிறோம். அதை பலமுறை என் போன்றவர்கள் உணர்த்தியும் இருக்கிறோம். ஆனாலும் அது ஐயா சமர்ப்பா குமரன் அவர்கள் பாடும்போது கூட எல்லோருடைய ஆள் மனதிலும் அதை தமிழ் தேசிய இன உணர்வை, விடுதலை வேட்கையை, அந்த வீரிய விதையை எல்லார் உள்ளத்திலும் விதைத்து விட்டோமா என்ற ஐயம் நமக்கு எழுகிறது. மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும். ஆனால் அதற்கான வேலைகளை நாம் செய்திருக்கோமா, செய்து கொண்டிருக்கிறோமா என்பது ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம். இங்கே நமக்கு நம்முடைய வலிமை என்ன, நம்மளுடைய வலிமையற்ற தன்மை எது, வளம் எது, பலகீனம் எது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்மிடத்தில் பொருளாதார வலிமை இல்லை, ஊடக ஆதரவு இல்லை, நம்முடைய அரசியல் வளர்வது என்பது பல பேருக்கு ஆபத்தானது. தமிழ் தேசியம் வளர்கிறது, அது ஆபத்து என்று வெளிப்படையாக பேசுவதையே நாம் எல்லாம் கேட்டிருக்கோம். உடனடியாக நமக்கு ஒரு கேள்வி எழும், அப்ப தமிழ் தேசிய வளர்ச்சி, அதன் வெற்றி என்பது ஆபத்து, யாருக்கு ஆபத்து என்ற ஒரு கேள்வி எழுகிறது. யாருக்கு ஆபத்து? இதுவரை ஊழல் செய்து, லஞ்சம் பெற்று, மண்ணை சுரண்டி, மலையை திருடி, மக்களின் நலத்தை பற்றி கவலைப்படாது, கேடுகட்ட, முறைகட்ட ஆட்சி நிர்வாகத்தை செய்தவர்களுக்கு, தமிழ் பேரினத்திற்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் இருந்தவர்களுக்கு தமிழ் தேசிய எழுச்சி, வளர்ச்சி, வெற்றி என்பது உண்மையிலேயே ஆபத்தானதுதான். அதில் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஆதியில் காடுகளிலிருந்து மனிதன் இடம்பெயர தொடங்குகிற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்று, அது மாதிரி நாம் தமிழர் கட்சி புறையோடி போன ஒரு அழுக்கு சமூகமாக சாதி, மத உணர்ச்சி, தீண்டாமை, இழிவு, பெண்ணி அடிமைத்தனம், மது, இந்த மாதிரியான சூழல், கொலை, கொள்ளை, வன்புணர்வு எல்லாம் சகித்துக் கொள்ள முடியாத
இந்த சமூக சூழல். இந்த பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற ஒரு மாண்புமிக்க ஜனநாயகத்தை கொலை செய்துவிட்டு ஒரு கேடுகட்ட பணநாயக அமைப்பை கட்டி நிறுத்தி இருக்கிற ஒரு நிலை. இதிலே நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் மிகுந்த கவனம் தேவைப்படுது. பொருளாதாரம் தேவைப்படுது, அது நம்மகிட்ட இல்லை. இப்ப மாநிலம் முழுமைக்கும் இளைஞர்களை திரட்டி ஒரு விளையாட்டு போட்டி நடத்தலாம். ஆனால் பணம். அரசியல் என்றால் என்ன? பயிற்சி வகுப்புகளை நடத்தலாம். பணம். நாடெங்கிலும் பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட தொடங்கினோம். ஆனால் அங்கே இருக்கிற நிதி நெருக்கடி அதை நிறுத்தி வைத்துவிட்டார். இப்படி ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் போதும் பொருளாதாரம் மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. ஆனால் அதையும் விட நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சுவடுகளிலும் தடங்களிலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. குறிப்பாக ஊடகத்தை அணுகுகிறவர்கள், ஊடகத்தில் இயங்குகிறவர்கள், வலையொலியில் இணையதளத்தில் பதிவிடுகிறவர்கள், பதிவேற்றுகிறவர்கள், பொது விவாதங்களுக்கு செல்கிறவர்கள், மேடைகளில் ஏறி பேசுகிறவர்கள், நான் உட்பட நாம் பேசுவது நம்மை பெற்றவர்களுக்கு, நம் உடன் பிறந்தவர்களுக்கு, நம் உறவினர்களுக்கு என்கிற எண்ணம் ஒவ்வொரு என் உடன் பிறந்தார்களுக்கும் இருக்கு. என் தம்பியோ தங்கச்சியோ எங்க அம்மாவோ அப்பாவோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, உங்க எல்லாருக்கும் இருக்கு. நீங்கள் எழுதுகிற எழுத்து, பதிவு செய்கிற ஒரு வார்த்தை ஒவ்வொன்றும் மிக கவனமானதாக இருக்கும். உடைந்த கண்ணாடி எப்படியோ அதுபோல நீங்க உதிர்த்து விட்ட வார்த்தைகளும் பதிவிட்ட எழுத்துகளும் அப்படிதான். உடைந்த கண்ணாடி எப்படி கூர்மையான ஆயுதமா மாறி கிழிக்குமோ அப்படி நீங்க பேசிவிட்ட வார்த்தைகளும், தவறான வார்த்தைகள், தவறான பதிவுகள் அதே மாதிரி காயத்தை ஏற்படும். தெரியாம செஞ்சுட்டேனே, நான் செய்யல, யாரோ எழுதுனத முன்னகர்த்தினேன், அந்த விளக்கமெல்லாம் இங்க சமூகத்துல சட்டத்துக்கு முன்பு எடுபடும். தெரியும், நம்ம ஒரு போக்கில் ஓடிக்கொண்டிருப்போம். திடீர்னு ஒருவருக்கு சிறை வரும். என்னன்னா அவர் முகநூல்ல ஒரு பதிவிட்டாருன்னு. அது அவசியமானதா? இல்லை. கட்சி பதிவிட சொல்றதா? இல்லை இல்லை. தலைவர் பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து போடணும், அது போடணும். ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது, அந்த போராட்ட வடிவமைப்பை தன் முகப்புல வைக்கணும், அது குறித்த செய்தியை பகிரணும். அதுக்கு யாரும் தடை இல்லை. ஆனா அப்படி இல்லை. எதையாவது எழுதுறது, எதையாவது பேசுறது, எதையாவது அந்த மாதிரி செய்யறது அமைப்பாகாது, இயக்கமாகாது. எல்லாவற்றிலும் மேம்பட்டு மக்கள் இராணுவமாக மாறாது. முன்னின்று வழிநடத்தி போகிற, அவன் காட்டுகிற பாதையில் பயணிக்கிற ஒரு இயக்கமாக இருக்காது. அப்ப மேய்ப்பன் சரியில்லை அப்படின்னு ஒண்ணு. எங்கேயோ ஒரு ஓரத்துல போடுறது ஒரு பதிவுக்கு கட்சி பொறுப்பேற்க வேண்டியது வருது. அது சமூகத்தின் முன்பு பதில் சொல்ல வேண்டியது வந்து. அந்த நெருக்கடி யாரால் உருவாகுது? அவர் யாருன்னே தெரியாது. அவர் கட்சியில உறுப்பினரா இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி ஃபேக் ஐடின்னு ஒரு தவறான ஒரு முகவரியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பதிவை போட்டு படுத்துடல. எது வேணாலும் நடக்கலாம்ல. என்னோட படம் எடுத்துக்கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கணக்கு இல்லை. ஆனால் யாரோ ஒருவர் அவர் என்னோட எடுத்துக்கொண்ட படத்தை அலைபேசியிலேயோ அல்லது சட்டப்பையிலேயோ எதிலேயோ வைத்துக்கொண்டு அவர் சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டால் நானும் குற்றவாளியாக. அப்படிதான் வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும், நம் மீது நடத்தப்பட்ட விசாரணைலாம் அவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் பழியை நாம் ஏற்க வேண்டியிருக்கு. அதனால் நமக்கு பல நாட்கள் பயணம் முடக்கம், வேலை திட்டம் முடக்கம், அது குறித்த செய்திகள், அது குறித்த விவாதம் அவசியமற்றது. அந்த செய்தி வந்த உடனே நான் எடுத்து சொன்ன தலைமையில, அதாவது ஆன்லைன் மூலமா, இந்த வலைத்தளத்தின் மூலமாக உறுப்பினர் சேரலாம் என்பதை நிறுத்தினேன். யார் வேணாலும் உறுப்பினர் அப்படி எடுத்து அட்டையை வச்சுட்டு அவன் சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை செய்து விட்டு வழியை நம்ம மேல போட்டு போயிட முடியும். அதை வைத்துக்கொண்டு உயர்ந்த நோக்கோடு நிற்கிற இந்த பேரியக்கத்தை தடை செய்ய முடியும். அதுக்கு ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. நாம் தமிழர் பிள்ளை, நீங்கள் ஒரு அரசியல் கட்சி, அதுல இருக்கல. நீங்கள் சீருடை அணியாது, கருவி ஏந்தாத மக்கள் இராணுவம் என்பதை நாம் தமிழர் பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. தலைவருடைய படையில் சீருடை இருந்திருக்கலாம், ஆயுதங்கள் இருந்திருக்கலாம், கருவி இருந்திருக்கலாம், துவக்கு இருந்திருக்கலாம், தோட்டா இருந்திருக்கலாம், தொப்பி இருந்திருக்கலாம்.
ஆனால் இது எதுவும் அணியாத மக்கள் இராணுவம் என்பதை நீங்கள் மனதில் வச்சு. இராணுவத்திற்கு மிகுந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லை. அவசியமற்ற ஒரு செயல், ஒரு காலடி தடம், ஒரு பதிவு, ஒரு பேச்சு, ஒரு சொல் இருக்கிறது. கட்சி ஒரு முடிவு எடுக்கின்றால் அதை அண்ணன் அறிவிப்பாங்க, அதை பேசுவாங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கணுமே வெளியே ஆர்வத்தில் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. 13 ஆண்டுகள் கழிச்சு 14ஆண்டுல பயணித்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அரசியல் பயணத்துல மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம் இந்த தேர்தல். அப்ப அந்த இடத்துல இதெல்லாம் பேசி சரி பண்ணிக்கலைன்னா பயனற்ற. இது எதுக்கு இந்த வேலை நடக்குதுன்னா, விதைச்சாச்சு, அறுவடை செஞ்சாச்சு, அந்த நெல்லை அப்படியே குமிச்சு போராக்குறது இல்லை, தூற்றுரும். அப்படி பொட்டியில வச்சு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தெரியும், நாங்கள் அப்படியே தள்ளி விடுவோம், காற்று இழுத்துக்கிட்டு போகும், அதை சுலகு வச்சு அப்படி வீசுவோம். அது வீசும்போது மணிகள் தங்கும், பதர்கள் பறக்கும். இப்ப எது பதறு எது மணின்னு அந்த தூற்றி எடுக்கிற பணிதான் இப்ப இந்த கூட்டத்தில் நடக்குது. இப்ப இந்த நடக்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நான் பதர்களுக்குள் நல்ல நெல்மணியை தேட வந்தவன் அல்ல. நானே உழுது விதைச்சு அறுவடை செஞ்சு நல்ல மணிகளை பொறுக்கி எடுக்க வந்தவன். இப்ப தெரியும், இந்த காலகட்டத்துல தான் பதர் எது மணி எதுன்னு தெரியும். நல்லா கொஞ்சம் பேரிடர் வருகிற காலங்களில், இக்கட்டான காலங்களில், துன்பதுயரங்கள் புரட்டி அடிக்கிற காலங்களில் தான் எவன் உண்மையான போராளி, எவன் துரோகி என்பது தெரிய வரும். எதுக்கு சைனைடு எல்லாருக்கும் கொடுத்தாரு? எது கொடுத்துருப்பாரு நினைக்கிறீங்க? மரணத்தை மாலையாக சூட்டிய ஒரு இனம் உலக வரலாற்றுல எவனாவது சொல்லு, உலகத்துல எவனாவது சொல்லு, யாராவது சொல்லு, உலக வரலாற்றில் பதிவான செய்தி. நம் பாட்டன் தீரன் சின்னமலை மரண நொடியில் அதை பறித்து மாட்டிக்கொண்டாருங்கிறது வேற. சாக்ரட்டிஸ் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி விஷக்குப்பி அருந்தினான்ங்கிறது வேற. ஆனால் தொடக்கத்திலிருந்து வாழ்நாள் முழுக்க மரண நொடி வரை மரணத்தை உருக்கி ஒரு குப்பியில் அடைத்து தொங்க போட்டு மாலையாக சுற்றிய ஒரு வீர மறவர் கூட்டம் இருக்கின்றால் அது பிரபாகரன் என்ற பெரும் வீரன் கட்சி எழுப்பிய விடுதலை புலிகள் என்ற மறவர் கூட்டம் தான். எதுக்கு? ஒருவேளை ஆயுதங்கள் இயங்கல, கருவி தீர்ந்துச்சு, தோட்டா இல்ல, எதிரிட சிக்கிட்டான், வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது, உடனே கடிச்ச அடுத்த நொடி மரணம். அதுதான் உனக்கு சைனைடு விஷ குப்பி, அதை உனக்கு மாட்டிலே ஒழிய நீ அதுவாக தான் இயங்கணும். நீ எப்படியும் சிறைவிடுவ, எப்படியும் உன்னை சித்திரவதை செய்வேன். அது ஏன் சொல்லிட்டு சிறைப்படுற? அது ஏன் சொல்லிட்டு சித்திரவதை பண்ற? தலைவர் எப்படியும் சாவடிப்பான். ஏன்டா நம்மளை பற்றி ரகசியத்தை சொல்லிட்டு சாகணும்? சொல்லாம சாவோம். அதுக்குதான் அந்த குப்பி. மற்றவன்லாம் ஒரு குப்பி, நம்மால் வர 2 கையில் இருக்கு. நான் 2 குப்பி அணிந்தால்தான் என்னை நம்பி நிற்கிற பிள்ளைகள் 1 குப்பி அணிவான். அதான் நம்மகிட்ட துவக்கு இல்லை. உடன் பிறந்தவர்களே, என் தலைவன் எனக்கு சொன்னது, பக்கத்துல இப்படி வாங்க, இப்படி வாங்க, உங்க மாவம், நான் கம்யூனிஸ்ட், அவர் பார்வையில நான் கம்யூனிஸ்ட் பெரியார் அப்படித்தானே. உங்க மாவம் என்ன சொல்றாரு? துப்பாக்கி முனையில் தான் அரசியல் அதிகாரம் பிறக்குதுங்கிறாரு. அப்படி நம்ம துப்பாக்கி முனையிலேயே நம்ம அரசியல் அதிகாரம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுட்டுட்டு சொல்றாங்க, என் துவக்கிலிருந்து வர்ற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்க வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கு. இது என் தலைவன் மேல சத்தியமாய் ஆணையா என் தலைவன் சொன்னது. அதை என் தம்பிகளுக்கு நான் சொல்றேன். என் அண்ணன் அவன் தம்பிக்கு சொன்னதை அவன் தம்பி என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன். என் தாய் தந்தையர் எனக்கு முன்னாடி உறவுகள் சொல்றேன். உங்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஓட்டாவை விட வலிமையான. புரட்சியாளர் லெனின் சொல்றான்ல, லெனின் என்ன சொல்றான்? போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களேங்கிறான். சொல்றான் பாருங்க. தம்பி ஹரி கேட்டார், ஆயுதங்களை தயாரிக்கிறதுல நிறைய பேர் என்னை சுற்றி வர ஆயுதம் தான். என்னென்ன எப்படி சொல்றீங்க? ஆமா,
லெனின் சொல்றாரு, போர்க்களத்தில் துப்பாக்கி விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் தானே. அப்ப இது பூரா ஆயுதம் தான். கவனமா பேசு. எழுதுறது எழுத்து தமிழ் பேரினத்தின் தலையெழுத்த மாற்றணுமே ஒழிய கவனமா எழுது. சும்மா போட்டு எதையாவது எழுதி கூடாது. நீ எழுதுறதை உன் தங்கை படிக்கிறார், உன் தாய் படிக்கிறார், உன் அக்கா படிக்கிறாள், உன் பெரியம்மா சின்னம்மா படிக்கிறாள், உன் தம்பி படிக்கிறார்கள், நம் உறவினர்கள் படிக்கிறார்கள் என்கிற எண்ணம் இருந்தால் உன் எழுத்து ஒவ்வொன்றும் சிறப்பா சரியாக. தேவையற்றதை பதிவிட மாட்டேன். அது ரொம்ப முக்கியம். அதனால முகப்பு புத்தகத்தில் எழுதுகிறவர்கள், பகிரியில் செய்திகளை பகிர்கிறவர்கள் மிகுந்த கவனமாக தேவையற்றதை தடுத்து நிறுத்துங்கள். பிறருக்கு பகிராதீர்கள். உங்களுக்கு என்னைக்கு என்னை பற்றிய புரிதல் மதிப்பீடு வரும் என்பது எனக்கு தெரியல. ஆனால் நான் அதுக்கு வருந்தல. ஆனால் ஒரு அளவுக்கு மேல நீங்க என்னை சித்திரவதையும் கொடுமையும் படுத்துறீங்க. எதையாவது ஒன்றை எனக்கு அனுப்பி வைக்கிறீங்க. நான் என்னமோ ஒரு செய்தியை எடுத்து படித்தா அது ஒரு 20 பக்கத்து கட்டுரையா இருக்கு, 4 பக்கத்து கட்டுரையா இருக்கு. தேவையில்லாத எனவே எழுதுனதை எனக்கு அனுப்பி என்ன உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்காக அதை குப்பை தொட்டியாக்கணுமா என்ன? யோசிச்சு பாருங்க. ஒரு வயது குழந்தைக்கு எனக்கு வாழ்த்து சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்துறேன். நான் என்ன வேலை செய்யறது? கட்சியில் இருக்கிற எல்லாரும் வெளிநாடு அந்த நாள்ல அண்ணா என் மகன் இவன் ஒரு வயது, அது பேரும் தமிழ் பேர்ல கிஷோசன் அசோசன் ஏதோ ஒரு பேரை வச்சு விட்டுறேன், அவனுக்கு வாழ்த்து. நான் வாழ்த்திருக்கேன் பெரிய பணம், அவனுக்கு தெரியுமா? என்னது? என்னுடைய நேரம் எவ்வளவு முக்கியம், என்னுடைய வேலை எவ்வளவு மண்டை இத்தனையூண்டு மூளை, இவ்வளவு வேலை. ஒரு தடவை செஞ்சு பாரு. நீ ரொம்ப நாள் இருக்க வேணாம். காலையில் 5 மணிக்கு என்னோட இருந்து நானாயிரு, மாலை 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சு பாரு. நீ உயிரோடு இருந்துச்சுன்னா அவன் காலில் இருந்து வணங்க. தற்கொலை பண்ணி செத்து போவேன், இல்லை யாராவது கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போவேன். இது ரெண்டுல ஒன்று நடந்தது. நடக்குமா நடக்காதா? நடக்கும். அப்ப வாழ்க்கையில நான் நினைப்பேன், ரொம்ப படுத்துறாங்களடா, ஒரு அடிமை சிக்கிட்டேங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் என்னை நீங்க வச்சு செய்யக்கூடாது. அதுல இதுவரை நீங்க எழுதுனது, இதுவரை நீங்க செய்தது, இதுவரை நீங்க பொறுப்பற்று இருந்தது இதெல்லாம் அழிச்சு. ஆனால் இனி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடி தடத்திலும் மிகுந்த கவனம். ஒரு முறைக்கு 2 முறை அல்ல, 1000 முறை யோசிங்க, சிந்திங்க. அப்படி எடுத்து கவனமா வைங்க. நீங்கள் ஒரு அடிமை தேசினத்தின் உரிமைக்கு போராட வந்த ஒரு புரட்சியாளன் என்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும். நீங்க ஒரு கட்சி, அதில் ஒரு தொண்டை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ விட்டு அதெல்லாம் கிடையாது. கட்சியில் இவர் முன்னாடி இருந்து இருக்கிறார், பின்னாடி இருந்தவர் சுட்டாலும் துப்பாக்கி சுடும். இன்னைக்கு சேர்ந்தவர் சுட்டாலும் சுடும். 60 வருஷமா இருக்கிறவர் சுட்டாலும் சுடும். அதனால இவர் சின்ன வீரர் பெரிய வீரர்னு இல்லை. எவன் ஈடுபாட்டோடு சண்டை செய்யறானோ அவன் தான் இங்க. அதுதான் முக்கியம். அதனால என் அன்பிற்குரியவர்கள், அருமை உடன் பிறந்தார்கள், உங்கள் எழுத்தும் பேச்சும் மிகுந்த கவனத்துக்குரியதா. அடித்த வார்த்தைகளை தவிருங்கள். பிறரை விமர்சிக்க வேண்டியது இருந்தால் கண்ணீத்தோடு அழைத்து மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள், பெருந்தகை அவர்கள், போற்றத்தக்க அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று சொல்லுங்கள். எல்லாவற்றையும் தேவையில்லாத பேசிக்கொண்டு கூடாது. எதிரி யாரு நண்பர் யாருன்னு முடிவு பண்ணிக்கணும். நீ தேவையில்லாம பேசக்கூடாது. நீ எதிரியை தீர்மானிக்கமே எங்களத்துக்கு வந்த நீ புரிஞ்சுக்கணும். நீங்க மேடை ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது, அண்ணன் திருமாவளவனை பேசுறது, அண்ணன் வைகோவை பேசுறது, பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது, எழுதுறது, எங்க ஐயா மருத்துவரையோ ஐயா சின்னையா அன்புமணியை பேசுறதோ இதெல்லாம் கூட. இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சினா கட்சி விட்டு போயிட்டே. அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலையே, அந்த கோட்பாட்டு தத்துவத்தை ஏற்று இது வரலையே, அதுக்கு எதிராக இது தொடங்கப்படல. அப்படி வரல. இது எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த களத்துக்கே வந்திருக்கு. இந்த அரசியல் இயக்கம் பேசவே கூடாது. அவர்கள் விமர்சிக்கிறார், அதான் அதை விட்டுங்க. அவர்கள் விமர்ச தாங்கிக்க. விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது.
அவதூறுகளை கடக்க தெரியாதவன் அற்ப வெற்றியை கூட தொடரும். இது உலகம் முழுமைக்கு இருக்கிற எல்லாரும் கற்பிச்சுட்டாங்க, எல்லாரும் கற்பிச்சுட்டாங்க. உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாதே, உன்னை நம்பி நிக்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு. இது லலித். விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான். நீ யாரையோ ஒருவனை பொறாமைப்பட வைத்திருக்கிறாய். இது ஹிட்லர். எல்லோரும் உன்னை பின்னாடி நின்று விமர்சித்தால் நீ எல்லோருக்கும் முன்னாடி நிற்கிறாய் என்று பொருள். கூட்டத்தில் யாராவது ஒருவன் எதிர்த்தால், யாரோ ஒருவன் எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள். ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள். விமர்சனம் இல்லாத வியர்க்காமல் விளையாட முடியாது. எங்கண்ணன் எனக்கு சொன்ன விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. வைரக்கற்களை விட்டெறிந்தால் எடுப்போம், வெறும் கற்களை விட்டெறிந்தால் தடுப்போம். அவ்வளவு. உங்கண்ணே உங்களுக்கு சொல்றது, வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாத வளர முடியாது. விமர்சனங்களை உரமாக்கு, உன் லட்சியத்தை அதில் மரமாக்கு. அவ்வளவுதான். போட்டு அவன் பேசிட்டானே, இவன் பண்ணிட்டானே. நம்மை விமர்சித்து போடுகிற வலையொலியாளர்களுக்கு அதிகமாக எண்ணிக்கை சேர்ப்பது யார் தெரியுமா? நாம் தமிழர் பிள்ளைகள் தான். அவன் வம்புக்கு என் படத்தை போட்டுட்டான், அண்ணன் என்ன பேசிட்டான்னு பார்ப்போம். நீ 4 பேர் பார்க்கறத 40 ஆக்குற, 40 400 ஆக்குற, 400 4000 ஆக்குற, 4000 40 ஆக்கிரமாக்குற, 40 4 லட்சம் ஆக்கிற. அது இருந்த இடத்துல காசு வருது. நல்லா நம்மளை திட்டி திட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சொன்னால திட்டி திட்டி பேசினாலும் வட்டியிலே சோறு வப்பா அப்படி நம்மளை திட்டி திட்டி பேசி நம்ம வட்டியில சோறு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். தவிர்த்து விடு, தவிர்த்து விடு. சும்மா போட்டு அதை எதையாவது பார்த்துருக்காத. அவன் உள்ள வர வைக்கிறதுக்கு பார்ப்பான்பா. எங்க ஊர்ல நான்லாம் படிக்கும்போது சில்க் சுமிதாவின் கவர்ச்சி நடனம்னு போட்டுருவான். அந்த அம்மா அது இருக்குதோ இல்லையோ தெரியாது, ஒரு நடனத்துக்கு கதாநாயகெல்லாம் விட்டுட்டு பெரிய படமா சில்க் படத்தை போட்டுருவோம். அப்ப நாங்கெல்லாம் அந்த சண்டை காட்சி அதை போடுவான், துண்டறிக்கை ஒன்று கொடுப்பான், துண்டு சிட்டு. சில்க் சுமிதாவின் கமர்ச்சி நடனம், ஜெயமாலினியின் கமர்ச்சி நடனம், அதிரடி மயில் கூச்சரியும் சண்டை காட்சிகள் நிறைந்த படம் டுபான் மெயின். அது அந்த காலகட்டத்திலே டுபான் மெயின் அப்படி ரிவால்வா ரீட்டா குதிரை. அது மாதிரி அந்த சில்க் படத்தை போட்டு உள்ள குடிச்சு வர்றாங்க. அது மாதிரிதான் சீமான் படத்தை போட்டு உள்ள திறக்க வைக்கணும். இங்க கூட ரைனிங்க அதானே. செய்யாத அந்த தவற செய்யாத எச்சரிக்கை. அறுக்கிற ஆட்டுக்கு இற கொடுக்குற மாதிரி. நீ ஏன் கசாப்பு கடைக்காரனையே நம்புற? அவன் காட்டுவது கருணை அல்ல, கழுத்தை வெட்டுவதற்கான வேலை. நீ அங்க போய் சிக்காத. உனக்கான வலையொலி எதுன்னு தெரியலன்னா நீ எது களத்தில் நிற்கிற? நீயே வலையொலியா மாறு. நான் கெஞ்சிட்ட நீ மாற மாட்ட. தலைவரை போல யோசி. ஆயுதங்கள் இல்லை இல்ல, என்னடா பண்ணலாம்? உயிரே ஆயுதம். ஏந்திட்டார். உலகத்துல முதலா உயிரை ஆயுதமா ஏந்திய ஒரு புரட்சிகர படை சொல்வார். அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டி வேலுநாச்சியார்ட்ட குயிலி தற்கொலை படையா இருந்தான்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பாட்ட சுந்தரலிங்கனாரும் அவருடைய அருமை காதலி வடிவும் இருந்தாங்கிறது நம்ம படிக்கிறோம். ஆயுத கிடங்குல உடல்ல எண்ணெய் கொட்டிட்டு எரிஞ்சு போய் சாக்கி அழிச்சாங்கிறது நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டுல உயிரையே ஆயுதம் வாங்கிய ஒரு புரட்சிகர விடுதலை படை ஒன்று இருக்குன்னா அது தலைவர் கட்டிய கரும்புலி படைதான். அப்ப எதுவும் இல்லைங்கும் போது அதை தொடர் பாருங்க. அப்ப நீ எதுவும் இல்லை, என்ன எவனுமே, நானே ஊடகம் தான் எடுத்து வச்சுக்க. நீ இங்க ஒரு கருவி, இங்க ஒரு கருவி, இங்க ஒரு கருவி. எதுக்கு? உன்னை திட்டவன்லாம் என்ன அப்படியா வச்சுறான்? பெரிய அரங்கம் போட்டு உட்காந்துட்டா பேசுறான், இப்படி வச்சுக்கிறான். இந்த சீமான் இருக்கானே, அவன் இருக்கானே, அது ஒன்னால பேச முடியாதா? அப்படி பேச வேணாம், அப்படி வச்சுக்க. நான் கூட எங்க அண்ணன் சொன்னேன், பல்லு விலகிட்டே பேசலாம். எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்குன்னு நீ இல்லை, வாக்கு சீட்டிக்கிட்டான். வாக்கு இல்லை, எதிர்கால என் தலைமுறையின் வாழ்க்கை, அதை பாதுகாக்க போயிட்டு வீட்டுக்கு நான் உழைக்கிறேன். அது நாட்டை காப்பாற்றணும்ல.
அப்போ நாடு நல்லா இருந்தால் தான் வீடு நல்லா இருக்கும், ஒவ்வொரு வீடு நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். இது ரெண்டும் நல்லா இருக்குன்னா ஒரு வழிதான் இருக்கு. ஒரே ஒரு ஓட்டு விவசாய சின்னத்துக்கு கேட்டு போய்கிட்டு இருக்கேன், நீங்களும் போடுங்க, அவ்வளோதான். வணக்கம். பல்லு வலிக்கிட்டு காய்கறி வெட்டிக்கிட்டு பசிக்குது, சமைக்கிறேன். இந்த பாருங்க அரிசி காய்கறி வெட்டி சமைக்க போறேன். உப்பிட்டவரை உயிருள்ளவரை நினைக்கிறாங்க, உணவிட்டவரை நினைக்க வேணாமா? கொஞ்சம் நினைங்க, கொஞ்சம் நினைங்க. ஒரே ஒரு வாக்கு விவசாயி. வணக்கம். இது எடுக்க முடியாதா? அப்படி கை விட்டு இதுக்கு பிசி ஸ்ரீராம, சந்தோஷ் சிவன், ரவிவர்மன், என் தம்பியெல்லாம் கூட்டிட்டு வந்து அண்ணாபி வச்சுக்கணும். நம்பியா எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. ஆனா வெளியில போய் சொல்லு, வாய் நல்லா பேசுறது. அண்ணன்ட்ட வந்து அது எப்படின்னு போடாங்க போட இருக்கிறத பயன்படுத்து, என்ன இருக்கோ பயன்படுத்து, என்ன இருக்கோ பயன்படுத்து. உனக்கு எல்லாமே வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவன் இருந்தது. அது ஆயுதம் இல்ல, தோட்டா இல்லைங்க, என்னங்க பண்ணலாம்? ஒரு மனுஷன் வச்சுக்கிறாரு பாருங்க, சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால் ரசு குண்டை தோட்டா செஞ்சிடலாம்னு முடிவெடுத்து சைக்கிள் பால் ரசு குண்டு, அதுல எல்லா பால் ரசம் செய்ய முடியாது, தரமான பால் ரசம் வாங்கி கொண்டு ஊருக்கு தோட்டா செஞ்சு சண்டை போட்ட ஒரு வீரன் உலக வரலாற்றுலையும் பார்த்துருக்கியா? நம்ம இல்ல. அவன் கிபீர்னு ஒரு விமானத்துல குண்டத்தை கொண்டாந்து போட்டுறான், நம்ம மேல போட்டுறான், அவன் வெடிச்ச செத்துறான். வெடிக்காத குண்டு இருக்குல்ல, அது வெடிக்கல அப்படி இருக்குன்னா அந்த குண்டை தூக்கிட்டு வாடான்ட்டு அந்த குண்டை நுறுக்கி அதுல உருக்கி அதை தோட்டாவா செஞ்சு சண்டை போட்டாங்க. அப்ப எப்படி இருக்குது? இதுதான் நான் சொல்ற தற்சார்பு. இருக்கிறது எதுவோ அதே வலிமையாக்கிடணும். அப்படிதான் நீ பார்க்கணும். எனக்கு பூட்ஸ் வேணும், நெஞ்சு கவசம் வேணும், எனக்கு AK-47 வேணும், தலை கவசம் வேணும், அதெல்லாம் இருந்தாதான் நான் சண்டைக்கு போவேன்னா நீ உட்கார் வரமான்றாரு. இவரு ஒரு துப்பாக்கி 6-10 தோட்டாதான் எண்ணி கொடுப்பாரு. ரப்பர் செருப்பு தான், பனியன் தான், கைலி தான், மடிச்சு கட்டிக்கிட்டே ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு சண்டைக்கு போனவனோட நான் நின்று நான் பார்த்தேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்? இருக்கிறது உன் கையில கட்டணா இருக்கா, அதான்டா உலகத்தில் தலை சிறந்த ஆயுதம். விளக்கமாறதா இருக்கா, அதான்டா ஆகச்சிறந்த ஆயுதம். தேஞ்ச செருப்பு இருக்கா, அதான்டா ஆகச்சிறந்த ஆயுதம். வச்சா ஆடுறா, அவ்வளவுதான். இல்லைங்க எனக்கு AK-47 பாடி சொன்னதாங்க நான் சண்டைக்கு போவேன்னா அவன் போட்டு தள்ளிடுவான். ஒரே தோட்டா போக வேண்டியதான். அப்ப நீயே வலிமை மிக்க ஊடகமா மாறு. உனக்கு நீயே பேசு, கண்ணாபண்ணான்னு பேசி வைக்காத. ஒரு கருத்து அண்ணன் இதை ஒட்டி பேசியிருக்காங்க, அந்த கருத்தை ஒட்டி கருத்து பதிவிடு. ஒரு செய்தி வருது, டெல்லியில் நடந்த விவசாய போராட்டம், வேளாண்குடி மக்கள் போராடுறாங்க, அந்த போராட்டத்தின் மக்களுக்கு நியாயத்தை சொல்லி போராட்டம் வெல்வதற்கு வாழ்த்துக்கள் எல்லாம் போட்டு விடு. அதை விட என்ன ஒரு இது செய்தி தேவை இருக்குது? அவ்வளவுதான். வள்ளலார் பெருவழியில போய் நீ அடிக்கல் நாட்டி நீ மத்திய அரசு நீ இதுன்ற வேற இடத்துல போய் கட்டு. பல ஆண்டுகளா நாங்க வழிபட்டு வர்ற பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகிற அந்த பெருவழியில தான் நீ வந்து இது தொடங்குவியா? செய்யாத அப்படின்னு ஒரு கருத்து. இவ்வளவுதானே. இப்ப அண்ணன் கேட்கிறேன்ல, சொந்தமா ஒரு விண்ணூர்தி வீடு கிடையாது உனக்கு, அதுக்கு 5000 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம், ஏர்போர்ட், அது எங்க ஏர்போர்ட் கட்டக்கூடாது, ஏர்போர்ட்டி உழணும். இவ்வளவுதானே பதிவு. இதை பேசிட்டு வைக்க வேண்டியதானே. இருக்கவே இருக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு, போட்டு அனுப்பிவிடு. பரப்புறத வேலை, நீ எனக்கு போடு, நான் எல்லாருக்கும் பரப்புறேன். அப்ப இதுல என்ன வழி இருக்குது? நமக்கு நாமே ஊடகம். ஐயா ஸ்டாலின் நடந்த நமக்கு நாமே கிடையாது, இது அது நமக்கு நாமமே, அது நமக்கு நாமே கிடையாது. இது நமக்கு நாமே ஊடகமா மாறணும். நமக்கு வழி கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தரும் ஊடகம். அதை செய்யணும்னா ஒழுங்கா செய்யணும், முறையா செய்யணும். இவ எல்லாரையும் திட்டி செய்ய வச்சு, தம்பி துருவன் விட்டுட்டான், அந்த என் தம்பி வெற்றிச்சீலன் பண்ணிட்டு விட்டுட்டான், தம்பி பாலமுரளி பண்ணிட்டு விட்டுட்டான். இப்பெல்லாம் செய்யுங்கடாடே, தயவு செய்து செய்யுங்கடா. ஒரே நாளில் எல்லாரும் வந்துட மாட்டான். நான் முத இயக்கம் தொடங்கும் போது எல்லாரும் வந்துட்டீங்களா? இத்தனை பேர் வந்துட்டீங்களா? சரி, நீ முத தேர்தலில் நின்ன 2016 இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டானா? இல்ல, 4.5 லட்சம் பேர் தான் போட்டிருந்தான். அடுத்து 17 லட்சம் போட்டான், அப்புறம் 31 லட்சம் 32 லட்சம் பேர் போட்டான், இனி 62 லட்சம் பேர் போடுவான், அப்புறம் 1,20 லட்சம் பேர் போடுவான். அப்படிதான் வரும் தம்பி. ஒன்னாதான் 100, ஒரே நேரத்தில் 100 இல்லை,
1 2 3 4 5 6 அப்படித்தானே? இது 9 9 6 2 அப்படின்னு எண்களை சொல்லுங்களேன். படிக்கல ஒரு ஒன்னா சொல்லிட்டு இருக்கான். அதனால 99 62 அப்படி சொல்லணும் அவனுக்கு. சரி, நான் 99 சொல்லிட்டேன். 99 எழுது. எப்படி எழுதுவ? 9 9 தான் எழுதுவ. அப்படிதான் எழுதுவ. 9 9 இல்ல, ஒரே நேரத்தில் 2 9 எழுது. இப்ப நீ படிச்சவனா நான் படிச்சவனா? டே 9 9னா 9 எழுது. அப்புறம் 9 மறுபடியும் 9ன்னு சொல்லுவோம் நாங்க. மும்முறை 8னா தெரிய மாட்டேங்குது. என்னது 3 முறை 8 போடுங்க. 8 8 8. இல்லைன்னா எப்படி சொன்னா அவனுக்கு எளிதா புரிய வைக்கணும்னா 888 எழுதுறா பாப்போம். 888 எழுதுறா. இது ஒரு கூட்டம். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஒவ்வொரு அடிச்சுவடும் ஆகப்பெரும் கவனத்தோடு எடுத்துக்கணும். இப்ப முதல் வேலை மிகுந்த பொறுப்புணர்வோடு பதிவிடணும். இந்த எல்லாரும் நம்ம ஊடகமா மாறணும். 2 வேலையை பயிற்சி பேசும்போது வேட்பாளர்கள் இங்க வந்தவங்க வராதவங்க எல்லாருக்கும் இதுவரைக்கும் உள்ளரங்கள் நடந்தது வெளியிடுங்கன்னு நான் சொல்லல. இதை தயவு செய்து வெளியிட்டுருங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டோம். ஆனால் பேசும்போது பேச வரும்போது இங்க வரும், உனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கிட்டு வேற ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு உட்காந்து. மேடையில் ஏறும்போது முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. மற்ற கட்சிகள் அப்படி இல்லை. கீழே இருந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நேர ஒதுக்கி அனுப்புறது அது இல்லை. எல்லாரும் மொத்தமா மேடையில் இருந்துட்டு பண்ணுவாங்க. நீங்க அது ரொம்ப அநாகரிகமான ஒன்று. 2வது, உங்களுக்குலாம் அண்ணன் ஜுரங்கள். நீ மேடையில் நான் பேசிட்டு இருக்கும்போது இங்க இருக்கு தூங்கிடுவார். பக்கத்தில் எடுத்து அலைபேசியில் பேசுவார். அந்த நேரம் பார்த்து மோடி அவரை கூப்பிடுவார். இல்லைன்னா ஐயா அமித்ஷா கூப்பிடுவார். அவருக்கு அவசர அழைப்பு வந்துடும். முன்னாடி இருக்கிற வேலை ஆயிரக்கணக்கான பேர் எம்பேச்சை கவனிச்சுக்கிட்டு இருப்பான். அவர் யாரோட பேசிட்டு. அப்ப என்ன பண்ண, இந்த அநாகரிகத்தை ஒழிக்கணும். கீழே வைப்பார். கீழே மேடையில் யாரை சொல்றாங்கன்னு அவங்க பேசு. உனக்கு பேச்சு இருக்கா, செய்தி இருக்கா, சுருக்கமா சொல்லிட்டு வா. அவர்களை மாவட்ட செயலாளர் அவர்களை இவர்களெல்லாம் இருக்கட்டும். செய்தி இருக்கா இல்லையா, தேர்தலில் இதனால எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க 4 வார்த்தை பேச முடியுமா முடியாதா? பேசிட்டே இருங்க. இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு கீழே உட்காரு. பெருந்தலைவர் மேடையில் இருக்கும்போது ஒருத்தர் பேசிட்டு அப்படி, இவர் யார் என்று தெரிகிறதா? அவர் பார்த்துட்டாரு. இவர் தெரிகிறதா? இவர் எப்பேற்பட்டவர்? சட்டையை பிடிச்சு உட்காருன்னே என்ன யாருன்னு தெரியாம எவ்வளவு பேர் குடிக்கேன். பேச செய்திருந்தா பேச, நான் உட்காரு, வேற ஆளுக்கு நேரம் கொடு. வேற ஆள் பேச சொல்லுப்பா. இதை நான் செய்யறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சுட்டேன். பேச செய்திருந்தா பேசு, இல்லைன்னா அண்ணா அந்த வாய்ப்பை வேற ஆளுக்கு கொடு. அவன் நல்லா பேச தயாராகி வந்திருப்பான். அவனுக்கு நீ தட்டி பிரிக்கிறான் அந்த வாய்ப்பை. ஒரு தடவை உனக்கு வாய்ப்பு கொடுத்தா அடுத்த தடவை நீ கேட்காத, சுழற்சி முறையில் பேச பாரு. அண்ணன் பேசாத கார்த்திக் இருக்கான், பேசாத சல்மான் இருக்கான், பேசாத அபு இருக்கான், அவனுக்கு ஒரு தடவை கொடு அப்படின்னு சுழற்சி முறையில் நீ சொல்லு. உன்னுடைய தலைமை பண்பை, பெருந்தன்மையை, பெரும் உள்ளத்தை வளர்த்துக்க. அதை விட்டு எல்லாத்துலயும் நானே நிற்பேன். சாகணும் முதல்ல போறியா? சும்மா என்ன தியாகம் பண்றது? போன தடவை நான் பேசிட்டேன், இந்த வாட்டி தம்பிகள் கொடுங்கன்னு அவன் பேசுறேன். அடுத்த ஒரு இடத்துல நான் பேசுறேன். அவன் அண்ணன் இதுல எனக்கு சரிவா கருத்து இருக்குன்னு நான் பதிவு பண்றேன். பண்ண இது ஓங்கச்சி ஓ மேடை. அதை விட்டு எல்லாத்துலயும் நானே பேசுனதை திருப்பி பேசுறேன். அதை பேசக்கூடாது. நேரம் பொன் போன்றது அல்ல, நேரம் உயிர் போன்றது. நேரத்தின் அருமை தெரியாதவனுக்கு வாழ்க்கையின் அருமை தெரியாது. உனக்கு நீ பாடு பேசிட்டுப்ப. எதனால் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த வகையிலே இது எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இந்த இடத்திலே நான் இது குறிப்பிட வேண்டும் என்று பல நாட்களாக எண்ணிவிட்டே. என்னடா அதை சொல்ற என் பங்காளி வடிவேல் சொல்ற, என்னப்பா குறிப்பிட விரும்ப, குறிப்பிடுப்பா. தெண்ட நேர விரையும் படம்னா எங்க அப்பா பால்மந்திரா படம், எங்க ஐயா மகேந்திரம் படமா இருக்கணும். ஒரு பிரேம், ஒரு கட்டம், ஒரு உரையாடல், ஒரு நகர்வு தேவையிருக்கு. அப்படி இருந்தா பேச்சு, மேடை பேச்சு எடிட் பண்ணிட்டு அப்படி பேச்சு வேணுமா? எங்க மாமா காளிமுத்து பேச்சு, எங்க ஐயா வைரமுத்து பேச்சை போட்டு கேள்வி.
ஒரு உதிரி ஒரு வார்த்தை இருக்க, தேவையில்லாத வார்த்தை. 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் சரிவா கருத்து வணக்கம், கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் அப்படின்ட்டு போனிதானே. இமாயன் அவர்களே, அமுதா நம்பி அவர்களே, அவங்க இருக்காங்களே, அவர்களை சுண்ணாம்பு சவர்களை என்ன தியாக போட்டு இம்சையை கூட்டுறது. அங்க 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 இருந்து திரும்பல. அது முன்னாடி என்ன பண்ணிட்டு தமிழ் இனமே யார், நான், அவர், அவரே, இவரே, வருக வருக, இந்த பதாக வைக்கலன்னா நான் திரும்பி போயிடுவேனா? இட தெருவுங்க இந்த கர்மத்தை பார்த்து ஒழிக்கத்தாண்டா நம்ம இந்த வேலையை செய்யலாம். இது ஒழிக்கத்தான். நம் முன்னவர்கள் படத்தை போடு, அவன் சொல்லி வச்ச பொன்மொழிகளை போடு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நாமக்கல் கவிஞர் தாத்தா, அது போடு, அதை போடு. என்னத்தையாவது ஒன்ன போடுறது, முழக்கம் போடுறது, நான் தமிழர், நான் தமிழர், நான் தமிழர். கட்சி பேராடா முழக்கம், கட்சி பேரா? இப்ப காங்கிரஸ் காரங்கெல்லாம் கொண்ட காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படியே கத்துவாங்க. பிள்ளைங்க நான் சரியா வளர்க்கலைன்னு எண்ணெயில செருப்பு கட்டி இருப்பான். என்னடா கட்சி வச்சிருக்காங்க சீமான்? எத்தனை கொள்கை முழக்கம் இருக்கு. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். எவ்வளவு முழக்கம், உறுதிமொழி பூரா முழக்கம் நம்ம போட வேண்டியதானே. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை எங்கள் வெற்றி அதை சொல்லும். இது சொல்லி இதை விட்டு இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இது எவ்வளவு இருக்கு, எத்தனை தத்துவ முழக்கங்களை வச்சிருக்கோம். அதெல்லாம் விட்டு நாம் தமிழர்னு கத்துறது. சாலையில போகும்போது இவரே போக்குவரத்து காவலராயிடுறார். அவன் சாலையில இருமருங்க, யார் வர்றது, யாருப்பா இவ்வளவு பேர், என்னப்பா இப்படி? இவன் பைய ஒழுக்கமா வச்சுட்டு போனாலே போதும். அவன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு மனைவியை கூட்டிக்கிட்டு இருசக்கரத்துல வந்துகிட்டு இருக்கான். அவனை போய் பிடிப்போன்னு யாரோ என்ன பண்ண, அவன் பதறி போய் விபத்தானான்னா பின்னாடி வர்ற வண்டி, ஏன் வண்டி என்னைய பிடிச்சிப்பான். நான் பாட்டுக்கு வருவேங்க, அவன் பாட்டுக்கு போக வேண்டியதானுங்க. இவன் இங்க போ அவன் எல்லாரும் அங்கிருந்து கடையில் இருந்தா யாரா வரான்னு சீனா. இப்பவே இந்த அலப்பறையா இருக்கு. இது முதலமைச்சரானா என்ன ஆகுது? எனக்கு 10 ஓட்டு இருக்குன்னா அதுல ஒத்த ஓட்டாக்கி 9 ஓட்டை ஊராணி போடுறதுக்கு இங்க இருந்து பின்னாடி அவனை சத்தம் கொடுப்பார். அவன் அந்த வண்டியில் இருக்க கர்மந்திர யாருப்பா, அவன் என்னைக்கு கொடுப்பான அதுக்குள்ள நீ என்னை வரவேற்கிறதுக்கு எதுக்கு ஊர்வலமா கூட்டிட்டு போற? நீ கூட்ட மேடைக்கு நின்று நான் வந்துடுவேன். அப்படி இருசக்கரத்தை வச்சுக்கிட்டு மெதுவா நான் நமிதா நயன்தாரா மாதிரி எல்லாரும் என்னை பார்க்கணுங்கிற மாதிரி இவங்க முன்னாடி அந்த வெளிச்சத்தை போடுங்கன்னா எல்லாரும் பார்க்கட்டுமே. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அந்த அரசியலை முடிங்கடா. என்ன ஏன்டா லைட் போட்டாலும் இருக்கா தாண்டா இருப்பேன். அதை என்ன பொண்ணு சரிப்பா, இதெல்லாம் மாத்திக்கணும்பா. இன்னும் அண்ணனை அப்படியே வச்சு பண்ணாதியப்பா. குழந்தைகள்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்தா கூட பொறுப்பா அப்படி பிடிச்சி விடாது. ஆனா இந்த பொம்மையை நீங்க பிடிக்கிற இருக்க ஒரு அளவில்லாத பிடிச்சுன்னு பார்த்து விளையாடுங்க. அதெல்லாம் தவிர்த்து. ஒரு கூட்டத்துக்கு அண்ணன் வர்றேன்னா ஒரு சார்ட், ஒரு வரைவு இருக்கு. 8 மணிக்கு அண்ணனுக்கு காலை உணவு, 10 மணிக்கு முக்கியமான 10 மணி வரைக்கும் சந்திப்பு, கட்சியில புதுசா சேர்ந்த உறவுகளோடு படம் எடுக்கிறாங்க. 2 பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும். அவங்களுக்கு இந்த பேர் அவங்களே எழுதி முதல்ல கொடுத்துடணும். இது ஆண் குழந்தை. அன்னைக்கெல்லாம் ஒரு மேடையில பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைய சடை பின்னி புட்டு வச்சு பூ வச்சு பொம்பளை பிள்ளை மாதிரி நம்ம பேர் வைக்கணும்னா வெண்ணிலான்னு வச்சுட்டேன். இந்த வெண்ணிலா வேற முன்னாடி வந்து அதை பார்த்து தொலைச்சி அந்த கருமத்துல வெண்ணிலா சரி பேரா வச்சுட்டேன். அது ஆம்பளை பிள்ளை வெண்ணிலவன்னு வச்சுட்டு அது சமூகத்துல பெரிய குற்றம். விலைவாசி ஏறி போச்சு, அதனால பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு. கருமம் முடிச்சவங்க கிட்ட ஏன்டா எனக்கு எதிரி நீங்க தான்டா. நான் பாட்டுக்கிட்டேன், நான் விழிச்சுக்கிட்டு தான் போறேன். மிளகா பொடியை கண்ணை போட்டு ஐயோ அவன். அதனால என்னென்ன இனிமே எழுது. நீ பேர் வச்சிருக்கியா இல்லையா? குலசாமி பேர் இல்லை எனக்கு. இந்த பாருங்க, இந்த எங்க ஆளுங்க அண்ணே
நம்ம அண்ணன் மயனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குண்ணே, ஆம்பளை பிள்ளைண்ணே, சு சா சி சே கா, இதில் ஏதாவது பேர் வைங்க. இப்போ நான் புதிர் போட்டியில் பங்கேற்றிருக்கிறேன் அவன்கிட்ட. அவனுக்கு புரியுதா? இப்போ சரியா சொல்லிட்டேன்னா எனக்கு 10 மதிப்பெண். ஐயா ஜேம்ஸ் வசந்தன் சொல்வார்ல, தமிழ் சொல் வெல்லும் தமிழ் சொல்னு நடத்துறது. அது மாதிரி இவங்க என்னை பறித்து வைப்பான். தேர்வு ஒரு நல்ல பேர் வைன்னு சொல்லு, தமிழ் பேர் வையும். அது இந்த படிக்கும்போது எனக்கு எப்படி இருக்குது, இன்னும் நீ ஒன்றாவது போட்டு உன்னை ப்ரொமோட் பண்ணல, வைங்க உன்னை தேர்ச்சி வர வைக்கல, அப்படிதான் இன்னும் படுத்துறான். அன்னைக்கெல்லாம் எங்கள் தாசு ஒரு பேரன் என்னடா அப்படின்னா, அவர் வச்சுட்டாருன்னு நான் என்னென்ன பண்ணேன். இந்த சோசிக்கார போயிட்டு போய் பேர் கேட்காத, அவன் முதல் எழுத்து இதில் இருக்கணும்டா, அங்கேயே அவன் தலையெழுத்தை சுருக்கிக்கிறேன். நல்ல பேரை வச்சுட்டு போடா, வாட்டு இம்சையை கூட்டுறது. அதெல்லாம் மாத்திக்கிறங்க, அதெல்லாம் மாத்துங்க. ஒரு பேர் இயக்கத்தில் வரும்போது நீங்க ஒரு அங்கமா வரும்போது அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நகரணும். உங்களுக்கு பின்னாடி வர்ற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் கொடியை எப்படி பிடிக்கணும், முழக்கம் எப்படி போடணும், எப்படி பேரணியில நடக்கணும், அப்படியே கத்துக்குங்க. 24 மணி நேரம் படம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆளுகளை கூட்டி வந்து எப்படி கூட்டத்தில் எப்படி எப்படி அணுகுவாங்க தெரியுமில்ல? கூட்டத்துக்கு அண்ணன் வரேன்னா கூட்டத்துக்கு தான் நான் தயாராகி வருவேன். என் மூளை முழுக்க சிந்தனை முழுக்க கூட்ட மேடையில் தான் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து என்னை உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல படம் எடுக்கணும். நீங்கள் ஒரு தன் படம்ங்கிறீங்க, ஒருத்தர் ஆரம்பிப்பார். இப்போ ஒரு நுட்பத்தை கையாளுறாங்க. ஒரு குழந்தைய அனுப்புறது என்னால் மறுக்க முடியாதுல்ல, அப்புறம் அந்த தாயை அனுப்புறது மறுக்க முடியாதுல்ல, அப்புறம் அவன் வந்து ஒருத்தர் ஆரம்பித்தவொடனே எல்லாரும் வந்து இப்போல்லாம் படம் எடுக்கணும்னா அழுகுறாங்க. இந்த கேளுங்க, ரொம்ப நேரம் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு, ஏமாண்ணா ஒரு போட்டோம் இதுக்கு எதுக்கு அழுகுற, சரி வா எடுக்கிறீங்க, நானும் உனக்கு தான் ஓட்டு போடுவேன். அம்மா போடும்போது போடுமா, இப்போ அழாதம்மா, அழுதுகிட்டே படம் எடுத்தா அசிங்கமா இருக்குமா, ஞாபகம் இருக்கா? வந்து கோயம்புத்தூர்ல இப்போ ஒரு புது நுட்பத்தை கையாண்டுட்டாங்க. அழுதான் அண்ணன் படம் எடுத்துருவாரு. முன்னாடி எடுத்துருங்க, யாரும் முன்பாக இருக்கா அண்ணன் படம் எடுக்கிறவங்க கட்சிக்காரங்க, வா 1 மணி நேரம் எடுத்துருவோம், ஒரு பின்புலத்தை தேர்வு செஞ்சு எடுத்துருவோம். 5 கருவி வச்சு எடுக்காத, எவ்வளவு கற்றுக் கொடுக்க வேண்டியது. 5 கருவி வச்சு எதுக்கு எடுக்கிறேன், 1 மாத்திக்க. 5 இப்படி எடுக்கிறீங்கன்னா நான் எதை பார்க்கறது, இதை பார்க்கறதா, இதை பார்க்கறதா, இதை பார்க்கறது. சங்கர் கூட அத்தனை கருவி வச்சு எடுக்க மாட்டேன். இங்க வர நான் இதைத்தான் பார்க்கணும். நான் இங்க நிற்கும் போது இந்த பக்கத்துல இருந்து எடுக்கிறது, இந்த அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அடிப்படை அறிவு. ஒரு கருவி நேரா பார்க்கணும். நான் இதை பார்க்கறதா, இதை பார்க்கும்போது நீ இங்க எடுத்தீங்கன்னா நீ எங்கே எடுத்துக்கிட்டு நான் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கும். ஏங்க இங்க படறது இங்க பாக்குறாரு, அப்படி செய்யாத. இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு. தவிர்த்துக்க, முறைப்படுத்துங்க. காலையில உணவு இது, மதிய மணி ஓய்வு, இத்தனை மணிக்கு போறோம், இங்க இருந்து கொடி ஏத்துறோம், இங்க கூட்டம், இப்படின்னு இருக்கணும். போகும்போது கொடி ஏத்துனா, கொடி ஏத்துறதுன்னு ஒரு மனநிலை இருக்கு. அங்க போய் பேசிப்பாரு, 1 மணி நேரம் தெரியும். நேரம் நெருக்கடியில மூளை வேலை செய்யாது. நேரம் அதிகமா இருக்குன்னா மூளை மெதுவா எடிட் பண்ணி தரும், ஒவ்வொன்றா எடுத்து தரும். நேரம் இல்லைன்னா சுருக்கி படப்படான்னு சுருக்கி விட்டு போய், உனக்கு என்ன கீழே உட்காந்துட்டு உன் பாட்டுக்கு இருப்ப, அங்க போய் நின்று பார்த்தா தானே தெரியும். அதெல்லாம் தவிர்த்துக்கிறீங்க. மேடையில் இருக்கும்போது பல தடவை சொல்லிட்டேன், 2 பேர் என்னை பார்த்த மாதிரி இருந்துட்டேன். அதை விட்டுட்டு எங்கிட்ட இருக்கிறது, ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும்னா இப்படி தேடணும், அவரை கூப்பிடு. இதெல்லாம் தான் ஒழுங்கினங்கள். அண்ணன்ட்ட எப்படி இருக்குன்னு தெரியும், கேட்டுக்க. எல்டிடி இயக்க தோழர்கள்ட்ட கேட்டு எப்படி இருக்கு. பேசுறதே கிடையாது, பேசுறதே கிடையாது. அப்படி பார்த்தாருன்னா வருவான். அங்கிருந்து என்னென்ன இங்கதான் வந்து கிட்ட வந்து குனிஞ்சு கேட்பான். இப்போ ஒன்றும் இல்லை, கடாவி எனக்கு பயிற்சி கொடுக்குறாருங்க, கடாவி பயிற்சி கொடுக்குறாரு, சுட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு எனக்கு சரியா வரலைங்க. அதை அந்த விசையை வந்து இப்படி அழுத்தினேன், இப்படி அழுத்தினேன். அழுத்தும் போது தலை கவுந்துக்கிறது. அது நெஞ்சில் அடிக்கும் போது அங்கே 10, அது கீழே இருக்க 9, 8, 7, எனக்கு 6, 7க்கு மேலே போக மாட்டேங்குது. அந்த விசையை அழுத்துறதுனால தலை கவுந்துட்டு இந்த தொப்புளு கீழே அடிக்குது, நெஞ்சுக்கு போக மாட்டேங்குது. எங்கள் அண்ணன் அங்கே இருந்துக்கிட்டு என்ன பிரச்சனை அவருக்குன்னு கேட்குறப்ப, இவ்வளவு சத்தமாலாம் எங்கள் அண்ணன் பேச மாட்டாங்க, என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னு. இங்கே கடை அண்ணா அவர் விஜய் இப்படி படக்குன்னு அமுத்திடுறாருண்ணா, அண்ணன் அமுத்திடுறாங்க, அதனால தலை கவுந்துக்குது அப்படித்தானே சொல்லணும். இங்க இருந்து நடந்து இங்கதான் உட்காந்துட்டு அப்படி
நடந்து கிட்ட போய் அழிக்கிறாங்க. ஓ இதுதான் பிரச்சனையா? அங்க சினிமால நல்லா என்கவுண்டர் பண்றாரு, இங்க என்ன பிரச்சனைன்னு வர்றாரு. எங்க அதுதான் மற்ற இயக்குநர்களுக்கு எங்க அப்பா பால்மேந்திரா, ஐயா மகேந்திரனுக்கு இருக்கு வித்தியாசத்தை ஒன்று சொல்றேங்க. இப்ப ஒருத்தர் தப்பிட்டாருன்னா எத்தனை பேர் சொல்றது? வயா இந்த பக்கம், வயா இடது பக்கம், வயா நில்லு பேச வசனத்தை. இது எங்க அப்பா பால்மந்திரம். இப்ப மேல இருக்கு விசையில் நிக்கிறாரு கிரேன்ல, அங்க சொல்றாரு தப்புன்னு நினைச்சு அங்கிருந்து திருத்தம் சொல்றது இல்ல, ரெண்டாவது கீழே கீழே இறக்கி போய் கிட்ட போய் அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு பக்கத்துல இருக்க நடிகனுக்கு கேட்காது. சொல்லிட்டு மேல போய் கேமரா, அவர் தானே கேமரா எடுத்து மறுபடியும் நடந்து போய் இது 5 முறைனாலும் அதான் சொல்லுவோம். அவன் தான் நாகரிகம் அடைந்த மனிதன். இங்க நின்றுட்டு ஏய் தம்பி அவரை கூப்பிடு அப்படின்னா, ஏய் பாக்கியராஜ கூப்பிடு, ஏய் பாக்கியராஜ பாரு, அது போய் இவனே போய் குளிச்சு வந்துடலாம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே நாயை ஏவனின்னா நாய் வாழை ஏவம்னு. அது எப்ப கத்துக்கிறது? எப்ப இதெல்லாம் சரி செய்வீங்க? இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் ஆகுமா? நம்மை நாமே செதுக்கி கொண்டு வளர வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். மிக சரியாக செய்யுங்க. பர்ஃபெக்ஷன் துதக்குறா இருக்கணும். 100 விழுக்காடுல 100க்கு 200 விழுக்காடு செல்லுமையா இருக்கணும். அவன் வந்துங்க மக்கள் இராணுவம் போல இருப்பாங்க. அதுக்கு சான்று திருச்சியில் நடந்த மாவீரதன கூட்டம். அப்படி நேரத்தை அவன் சொன்னா பாருங்க, காவல்துறை அதிகாரி ஏங்க அவரை போய் என்னங்க நடவடி அப்படி கையை பாக்குறாருன்னு பேசுறவன் நிறுத்திட்டு வந்துடுறாங்க. அப்படி பாக்குறாரு பறையடிக்க நிறுத்துறாங்க, பாக்குறாரு கொடியே இருக்குங்க, இப்படி பாக்குறாங்க ஆளுங்க வருதுங்க. அதுதான் இயக்கம். அப்ப கவனிச்சுட்டே இருக்கணும். என்ன அவர் கூப்பிடு, ஐயா பேச சொல்லு, போதும் முடிக்க சொல்லு, நேரம். நீ அங்க போய் மேடையில் போயிட்டு ரொம்ப நாளா நேரத்தின் அருமை கருதி அடுத்து வருகிற பேச்சாளர்கள் சுருக்கமாக 2 நிமிடங்களில் பேசி முடிக்குமாறு கேட்கணும் அப்படின்னா அதை பேச வர ஒவ்வொருத்தனுக்கும் அவமானம். நீ அதை அங்க கீழே இருக்கிறவர்கிட்ட பேசக்கொண்டு, ஐயா நேரம் குறைவா இருக்கு, சுருக்கமா சரிவா ஒரு 5 நிமிடத்துக்கு மிகாம பேசுனையா அப்படின்ட்டு அது அவருக்கும் உனக்குமா இருக்கு. இந்த மேடையில் பொது மேடையில ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற நாம் தமிழர் உறவுகள் இருக்கையில் வந்து அமருமாறு என்ன இந்த கரகாட்டமா நடக்குது? ஊர்லதான் கோயில் திருவிழாவுக்கு அறிவிப்பாங்க. மொய் எழுதுகிறவர்கள் இந்த பந்தல் வாசலே வாழை மரத்துக்கு அடியிலே மொய் மேசை இருக்கிறது, அங்கே வேண்டியது எழுதிவிட்டு விருந்தை சாப்பிட்டு விட்டு மொய் எழுதி விட்டு செல்லுமாறு. இதாது அவன் உட்காருவான். நீ என்ன பிஜேபி திமுகவா? கையில காலில் வந்து உட்கார சொல்லப்பா, மேடையில உட்கார சொல்லப்பா. அவன் உட்காருவான். நீ பாட்டுக்கு வேலை உன் வேலையை செய்ய, அவன் உட்காருவான். அதெல்லாம் அறிவிக்க கூடாது. அதெல்லாம் பெருத்த அநாகரிகம். இந்த பாக்குற உயிரே போக முடியாது. அவன்கிட்ட வாங்கலே அந்த ஒளிவா இங்க பறிங்கடான் என்னத்தையாவது பேசுறது. அது பேசிவிட்டு சென்ற அண்ணன் ராவன் அவர்களுக்கு நன்றிகள் பல கேட்டார். அவரு ஐயா பாரதி செல்வன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு நன்றியில முடிக்கூடாதான். அவனுக்கு அடுத்து வருகிறவர்கள் 2 நிமிடத்திற்கு மிகாமல் பேசிவிட்டு நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக பேசு. இவன் 2 நிமிஷம் பேசிட்டான், இதை 2 நிமிஷம் பேசுவான். இந்த ஒழுங்கீனங்கள் உங்கள் வாழ்நாளில் இனி நாம் தமிழர் கட்சியில் தமிழ்நாட்டில் எந்த ஓரத்திலும் இருக்கக்கூடாது. அங்கன புதுசா வந்தான் கற்பிச்சிருக்கவன் செய்யாத தம்பி. இது ரொம்ப முக்கியமானது, கத்துக்கிறீங்க. நீ வந்து ஒவ்வொரு தரையும் பேச முடியாது. இப்ப போர்க்காலத்துக்கு இப்ப பாருங்க, அன்னை வந்து அமைப்பை கட்ட சொன்னேன். ஒரு வாக்ககம் ஒரு கிளை பல இடங்கள் நடந்துச்சு, பல இடங்கள் நடக்கல. இப்ப அதை பத்தி பேச நேரம் இல்லை. போர் வந்துருச்சு. பயிற்சி எடுக்கவோ ஆயுதங்களை பல வளர்க்கவோ தீட்டவோ கிடையாது. இருக்கிற மொட்டக்கத்தினாலும் எடுத்துக்கிட்டு 5 பேர்னாலும் களத்துல வாங்கி வெட்ட வேண்டியதான். இப்ப வேற வழி கிடையாது. அதனால என் அருமை தம்பி தங்கைகளின் உடன் பிறந்தார்கள், நீ என்ன பொறுப்புல இருந்தா இல்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனால் வேலை செய்யணும். இந்த தேர்தல்ல வேலை செய்யணும். எப்படி செய்யணும்? வெறி கொண்டு செய்யணும். ஒரு கோட்பாடு என்ன? வெறி கொண்டு செல்லுங்கள், வெற்றி கண்டு நில்லுங்கள். இந்த முழக்கத்தை திருப்பி சொல்ல. நீ இந்த வாட்டி என்ற தப்பிக்க முடியாது. தலைமையில செயற்களம்னு ஒண்ணு இருக்குது, அது சிற்றதம்னு ஒரு படைப்பிரிவு, தேனீக்கள்னு ஒரு படைப்பிரிவு, ஓயாத அலைகள்னு படைப்பிரிவு,
உன்னைய கவனிக்க ஒரு படைப்பிரிவு இருக்கு, பிக் பாஸ் மாதிரி. ஒவ்வொரு தொகுதியில 40 வேட்பாளர் கூட 40 பேர் கூட எவன் ஈடுபாட்டோடு அந்த 25 நாள் 30 நாளும் அயராது தளர்வின்றி சோர்வின்றி களத்திலே கொடியை பிடித்து துண்டறிக்கை கொடுத்து வாக்கு சேகரிக்கிறான்ங்கிற கணக்கு என் கையில இருக்கும். நீ தப்பிக்கவே முடியாது. தலையை காட்டிட்டு வந்து காலையில தலையை காட்டிட்டு போயிட்டாருன்னு எனக்கு வந்துடும். நீ அட்டண்டன்ஸ் போட்டு எஸ்கேப் ஆக முடியாது தம்பி. இது காலேஜில் கட்டடிச்சுட்டு போறதுக்கு நான் கவனிச்சுட்டே இருப்பேன். அதுல அயராது முழு ஈடுபாட்டோடு வேட்பாளர்களோடு நின்று வாக்கு சேகரித்து உழைக்கிறவனே ஆக சிறந்த வீரனாக கருதி அவனுக்குத்தான் கட்சியிலே மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, தொகுதி பொறுப்பு தரப்படும். அவன் சின்னவனா இருக்கான், பெரியவனா இருக்கான், நேர்த்து சேர்ந்தவனா இருக்கான், காலையிலே வந்து உறுப்பினர் அதை பத்தி கவலைப்படல. அதை கவனத்தில் வச்சு வேலை செய்யணும். இது எப்படி சீமானுக்கு தெரியும்? நீ வேலை செய்ய தெரியுதா இல்லையான்னு நான் பார்க்கிறேன். தம்பி நான் டக்குன்னு எடுத்து போடுவேன். தம்பி நீ தானே அட்டண்டன்ஸ் போட்டு போனாலும் ஒரு நாள் வந்து அதுக்கப்புறம் வரல, நானே கேட்பேன். தப்பிக்கவே முடியாது. ஈடுபாட்டோட வேலை செய்யுங்க. 100 பேர் தான் இருக்கீங்களா, 100 பேரும் போங்க. அதை விட நீங்க ஆக சிறந்த ஒரு பணியை முன்னெடுக்கிறீங்க. நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்க பெண்கள் காலையில 2 மணி நேரம் வெயில் வர்றதுக்கு முன்னாடி, காலையில வேலை இருக்கு, பிள்ளைகளை பார்க்கணும், மாலையில ஒரு மணி நேரம் வேட்பாளருக்கு பக்கத்தில் இருக்க தெருவில், அவங்க தெருவில் 2 தெரு அக்கம் பக்கத்துக்கு தெருக்களுக்கு வாக்கு கேட்டு நம்ம வேட்பாளர் வரும்போது கூட நம் குடும்பத்து பெண்களை, அம்மாவை, பாட்டியை, தங்கையை, அக்காவை, மனைவியை, பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை நீங்க பயன்படுத்த வேணாம். துண்டறிக்கை கொடுக்காதுங்க, ஆனா கூட கூட்டிட்டு போங்க. அவங்க போய் துண்டறிக்கை கொடுக்க வேணாம். அதை தேர்தல் ஆணையம் குற்றம்னு கருது செய்ய வைக்காதீங்க. வெறும் ஆம்பளை பசங்களா நின்று ஒரு பெண் வேட்பாளர் நிற்கும் போது 1-2 பெண்கள் தான் கூட போறாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு அச்சமா இருக்கு, எவ்வளவு இதா இருக்கும், எவ்வளவு இது இருக்கும். அவங்களுக்கு சுதந்திரமா அவங்க இயங்க முடியாது. 20 பெண்கள் நம்ம நிறுத்துறோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு தேவைன்னா கூட இப்ப சொந்த தம்பியா இருந்தாலும் சொல்ல முடியாது, அண்ணனா இருந்தாலும் சொல்ல முடியாது, மகனா இருந்தாலும் சொல்ல முடியாது. ஒரு பெண்ணா இருந்தா அவங்க பேசிக்கொள்ள முடியும். இதெல்லாம் கவனத்தில் வச்சு செய்யும். இளநீர் வச்சுக்கிறீங்க, மோர் அடிச்சு குடுவையில் அதை குடத்துல வச்சுக்கிறீங்க, தண்ணீர் எலுமிச்சம்பழம் போட்டு சிறு உப்பு, கொஞ்சம் உப்பு சக்கரை போட்டு வச்சுக்கிறீங்க. வெயில் நேரத்தில் போகும்போது அடிக்கடி அதை பருக சொல்லுங்க, பருகிக்கிறங்க, பாதுகாப்பா இருங்க. தொப்பி அணிந்து கொள்ளுங்க, தொப்பியில நம்ம சின்னத்தை அணிந்து கொள்ளுங்க. கவனமா இருக்கு, விட்டுறாதீங்க. மறுபடியும் சொல்றேன், இது தேர்தல் களம் அல்ல, புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான போர்க்களம் என்பதை என் உடன் பிறந்தார்கள் என்ன வைத்துக் கொண்டு மறந்துடாது. கட்டாயமாக நம் குடும்பத்து பெண்களை பங்கேற்கும். இப்ப நான் என் மனைவியை கட்டாயம் வந்து தென் சென்னையில அம்மாவுக்கு அருகில் இருக்க வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் இந்த பகுதியிலேயாவது போய் நீங்க அம்மாவுக்கு ஆதரவா வேலை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி நீங்களும் சொல்லு. இப்ப எங்க அம்மா இருக்காங்களா, சிவகங்கை தொகுதியில யார் நிக்கிறா, யாரு அந்த தங்கச்சிக்கு போய் இளையாங்குடிக்கு வருதா அந்த தங்கச்சி, வேலை போய் வாக்கேளுங்கம்மா, கேளுங்கன்னு சொல்லு. தயவு செய்து செய்யுங்க. அங்க வந்து வாரிசு அரசியல் மனைவியை கொண்டு வராரு, மகனை சொல்லிட்டு போடா, அது சொல்லிட்டு போட்டோம், உனக்கு என்ன செய்ய, வேலை செய்ய விட்டுறாரு. அதுக்கப்புறம் இதுவரை நீங்க எப்படி இருந்தீங்க, ஒற்றுமையா இருந்தீங்களா, மனக்கசப்போடு இருந்தீங்களா, பிணக்குகளோடு இருந்தீங்களா, அது எனக்கு கவலை. ஆனால் இன்னையிலிருந்து நீங்க ஒற்றுமையா இருக்கணும். நீங்க ஒன்ன கவனிச்சுக்கணும், ஒரு தாய் பிள்ளைகள், நாம் தமிழ் தாயின் பிள்ளைகள், பிரபாகரன் ரத்த தொழில்களின் பிள்ளைகள். நீ நான் ஒரு வேட்பாளர் நிறுத்துறேன், ஒரு ஆளை நிறுத்துங்கிற எண்ணத்தை கைவிடு. ஆக சிறந்த உன் லட்சியத்தை முன்னிறுத்திருக்கிறேங்கிறத மனதில் நிறுத்துகிறேன். நான் ஒரு உருவத்தை நிறுத்தல, உயர்ந்த உன் தத்துவத்தை நிறுத்தினேன். நீ அதுக்கு தான் வேலை செய்யற. நீ நல்லா கொஞ்சிக்கணும். கார்த்திகாவுக்கு வேலை செய்யறோம், காளியம்மாவுக்கு வேலை செய்யறோம், பிரகலதாவுக்கு வேலை செய்யறோம், மதிவாணனுக்கு வேலை செய்யறோம், ஜெகதீஷ்க்கு வேலை செய்யறோம், அம்மா தமிழரசுக்கு வேலை செய்யறோம். இந்த இதெல்லாம் மறந்துருப்பா. உன் தத்துவத்துக்கு வேலை செய்யற, உன் கொள்கைக்கு வேலை செய்யற, நீ சுமந்து நிற்கிற உயர்ந்த லட்சியத்துக்கு வேலை செய்யற. என்னை சொன்னாங்களே 24 அப்புறம் கட்சி இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். நான் இருக்கும் வரை என் லட்சியம் இருக்கும், நான் இறக்கும் வரை என் லட்சியம் இருக்கும், நான் இறந்தாலும் என் லட்சியம் இருக்கு. என் லட்சியம் இருக்கும் வரை என் கட்சி இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
அப்ப அந்த லட்சியத்தை தான் நீ முன்னிறுத்துற. நீ என்னைய தலைமை இருக்கல, நீ ஒரு தத்துவத்தை தலைமை இருக்கிற. தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் தேசியனத்தின், தமிழ் பேரினத்தின் விடுதலை என்கிற உயர்ந்த கனவு, ஒரு புனித கனவு, உன்னதமான இலட்சியம். ஒரு மொழி மீளணும், தமிழ் மீட்சி வரணும், தமிழர் எழுச்சி வரணும், தமிழர் நிலவளம் பாதுகாக்கப்படணும், தமிழர் நலன் பாதுகாக்கப்படணும், அவர்கள் எதிர்கால நல்வாழ்வு பாதுகாப்பா இருக்கணும். வெறும் கனவை நீ சுமந்து நிற்கிற அந்த கனவு தான் களத்தில் வேட்பாளராக நிற்குது என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். உனக்கு தடுமாற்றம் இருக்கா? போ, முன்னவர்கள்ட்ட போ, உன் பாட்டன் பூலித்தேவன்கிட்ட போ, வரலாறுப்படி பாட்டி வேலுநாச்சியார்கிட்ட போ, மருதுபாண்டியர்கிட்ட போ, பெரும்பாட்டன் தீரன் சின்னமலைகிட்ட போ, அழகுமுத்து கொண்டு போ, சுந்தரலிங்கனாரை போய் படி, போ பெரும்பிடுகு முத்தரையரை படி, பண்டாரவண்டியனை படி, போய் உன் முன்னவர்களை படி, அதற்கு முன்பாடு உன் முன்னவர்கள் சொல்லி வைத்த தத்துவங்களை படி, வள்ளுவனிலிருந்து வாசிக்க தொடங்கு. போ, படித்து வா. உன் பரம்பரை என்ன என்று நீ அறிந்து உணர். உன் தொன்மத்தை பார், போய் பார். டெங்கா நிலவேம்புகுடி, கொரோனாவா கபசுர குடிநீர் குடி, மஞ்சக்கா மாலையா கீழா நெல்லிய ஆட்டுப்பால்ல கலந்து குடி. கண்டுபிடிச்ச வேண்டா அவன் யாரா? இந்த வைரஸ் வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு மருந்து எவன்டாவன்? அவன் எந்த காலத்துல பிறந்தான்டா? அவனோட தொன்மம் என்னடா? 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்று சொல்லி வைக்கலாம். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். அப்ப 1000 பேரை கொண்டிருக்கான். இதுக்கு இந்த வேறு, இது கீழா நெல்லி வேறு, நாகதெல்லி வேறு. நாகதெல்லி வேற வச்சா நாகப்பாம்பு கடிச்சுதுன்னா அது மருந்து கண்டுபிடிக்கிறான் பாரு. இப்பவும் காடுகள்ல மலைகள்ல மூலிகை இருக்கு, செடி இருக்கு, சாப்பிடு. எது சாப்பிடலாம், எது சமைச்சு சாப்பிடலாம், எதோட எதை சேர்க்கணும், எதுக்கு சீரகம் போடணும், எதுக்கு வெந்தயம் போடணும், எதுக்கு வெங்காயம் போடணும், கண்டுபிடிடா பார்ப்போம். எதை சாப்பிட்டா நீ செத்து போவ, எது நஞ்சு, எது நஞ்சை முறிக்கும், கண்டுபிடி. அப்ப பாரு, உன்னுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். உன் முன்னவர்கள் எவ்வளவு காலத்துக்கு மூத்தவர்கள் என்பது உனக்கு தெரியும். நீ வள்ளுவனை இன்னைக்கு படித்து பல்கலைக்கழகத்திலே ஆய்வு மாணவனாக வெளியில வருகிறாய். தமிழ் முதுகலையிலே கம்பன், இளங்கோ, கபிலனை படிக்கிறாய், அவையை ஆய்வு செய்கிறாய். திரும்பி வா. வள்ளுவனுக்கும் கம்பனுக்கும் இளங்கோவுக்கும் கபிலனுக்கும் அவைக்கும் இத்தனை பேருக்கு இவங்களுக்கெல்லாம் தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் எவன் என்று யோசி. உன் இனத்தின் தொன்மைத்தை நீ புரிஞ்சுக்குவ. பிழைன்னு எழுதிருக்கானடா, என்னடா இப்படி இருக்கான்? பூச்சிக்கு, வண்டுக்கும், நாய்க்கும், நரிக்கும் இரக்கம் காட்டிய இனம்னா நீ எவ்வளவு பண்பட்ட இனம், எவ்வளவு மாண்பு கொண்ட இனத்தின் மக்கள். ஒரு இனம் நாகரிகம் அடையாமல் இரக்கம் பிறக்குமா, கருணை வருமா, பரிவு வருமா, பாசம் வருமா? அப்படின்னா உன் தொன்மம் என்ன? அதை தேடு. அப்பதான் நீ நிமிர்வ. நான் யாருன்னு தெரியுமாடான்னு வரும். ஊழ கும்பிடு போடுறது, கண்ட கண்ட நாய்கிட்ட காலில் விடுகிறது, 2 சீட்டு 3 சீட்டுக்கு திருவோடு ஏந்தி தெருவில் திரிகிறது. இதுவா நாடு? என்னதுரா 40 சீட்டு என்னதுரா? அப்படி திமிர். தனிச்சு நிக்கிறதுனால தான் 20 பெண்கள் 20 ஆண்கள். மற்றவெல்லாம் சொல்லுவான் என் கட்சி இனத்துக்கான கட்சி, அதனால எல்லாருக்கும் பிரதிநிதி இருக்கும், குடிவாரி கணக்கெடுப்பு எடுன்ற நம்ம வலியுறுத்துறோம். மற்றவர்கள் அதை கவனிக்க மாட்டாங்க. கோனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, பிள்ளைமாருக்கு சிகடா இருக்கா, உடையா இருக்கா, முத்திரை இருக்கா, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நம்ம கொடுத்தாகணும். அதுலயே குறவர் இல்லை, குயவர் இல்லை, வண்ணார் இல்லை, ஆதி தமிழ் குடிகள், முடிதிருத்துற மருத்துவர் குலம் இல்லை, அவங்களுக்கு கொடுக்க முடியல. அப்ப 216ல 226ல 2026ல சரி பண்ணும். ஆனா இப்ப இதுதான் முடியுது. அண்ணன் யாருக்கோ சீட்டு யாருக்கோ கொடுக்கலப்பா, உன் அக்காவுக்கு தான் கொடுக்குது, உன் தங்கச்சி தான் கொடுக்குது, உன் அண்ணன் மாமச்சனுக்கு தான் கொடுக்குது. எவனுக்கும் இல்லை. நான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆப்பிரிக்காவில இருந்து கொண்டு வந்து இறக்கல. இந்த மாவட்டத்தில் ஆள்லையா? இல்ல இல்ல. நீ வேட்பாளர்ல ஒருத்த நான் நிறுத்துற வேட்பாளர்ல இவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றா. நான் ஆட்டத்தை விட்டு விளைக்கிறேன். தகுதி வாய்ந்த பிள்ளைகளை தேர்வு செய்து ஒன்று நிறுத்துறதுக்கு அவ்வளவு யோசிக்க வேண்டியது. சமூக பிரதிநிதித்துவம் பார்க்கணும், கல்வி தகுதி பார்க்கணும், பெண்களுக்கு கல்வி தகுதி இருக்கு, சமூக பிரதிநிதித்துவம் இருக்கு. ஆனா நிக்க பயப்படுறாங்க. போர்க்களத்தில் புகுந்து பல ஆயிரக்கணக்கில் நம் தங்கைகள் உயிரை கொடுத்தார்கள் கூட தெரியாம நம்ம பிள்ளைகள் இன்னும் வந்து வீதிக்கு வர பேச பயப்படுறாங்க. அதனால யாரை அண்ணன் நிறுத்தினாலும் நான் வேலை செய்வேங்கிற முடிவுக்கு நீ வந்துடு.
என் கொள்கை வெல்லணுங்க. ஆளுங்கிறது ஒரு டூல் தாங்க, ஒரு கருவி தாங்க. ஒரு கருவி, எவ்வளவுதான் ஒரு கருவி. தமிழரசின்னு ஒரு அம்மாவை தென் சென்னையில் நிறுத்துறேன், கார்த்திக்னு ஒரு மருத்துவரை மத்திய சென்னையில் நிறுத்தினா அவர் கருவி, அவ்வளவுதான். ஆனால் உன் கருத்தியல் தான் களத்தில் நிற்கிற புரட்சியாளர். நீ தமிழரசிக்கு போட போறியா, கார்த்திக்கு போட போறியா வாக்க? யாருக்கு போட போற? அவர்கள் எடுத்து வைக்கிற கருத்தியல் கோட்பாடு கொள்கைக்கு தான் போட போற. அதுக்கு வேலை செய்யும். போட்டு அவங்க மதிக்கலன்னு கடந்தல இனி ஒத்துழைப்பாங்க. ஒழுங்கா இருங்க, ஒழுங்கிணைந்து வேலை செய்யுங்க. விட்டு தொலைங்க, உங்கள் தாண்மையை கொலை செய்யுங்க. அவன் உயிரையே கொடுத்துருக்கான், உயிரையே கொடுத்துருக்கான். நீ உனக்குள்ள இருக்கிற அகந்தை இருக்கல, தாண்மை இருக்கல, நான் ஒரு அகந்தை இருக்கல, அதை கொலை செய்யும். முதல்ல அதை விட்டு ஒளி. ஐயா கவிஞர் வாடி சொல்ற மாதிரி ஈகோ, அதை ஈகோன்னு சொல்றாங்க. எடுத்துறாரு பாருங்க, ஈகோவை யூகோன்னு சொல்றா, அதை முதல்ல வெளியில அனுப்புறாங்க. அதை விட்டுட்டு வேலை செய்யும். வேட்பாளர்கள் எல்லாம் உங்களை நிறுத்துறோம்னா அவர் ஆளே இல்லைன்னு உங்களை பிரதிநிதித்துவப்படுத்தலை. உங்களுக்கு கொடுக்கணும் வாய்ப்புன்னு கொடுக்குது. அதுக்கு கட்சிக்கு விசுவாசமாக உண்மையாக நேர்மையா இருக்கணும். அங்க போனவொடனே சைடுலாம் கொம்பு முளைக்க கூடாது, வரமுறைலாம் கிழிச்சு குத்தி விடக்கூடாது. நீங்க இத்தனை லட்சக்கணக்கான மக்களின் பிரதிநிதியா உங்களை நிறுத்துது கட்சினா அதுக்கான முக்கியத்துவத்தை முதன்மைத்துவத்தை உணர்ந்து கூடுதலாக உண்மையும் நேர்மையும் பொறுப்புணர்வோடும் கட்சிக்கு இருக்கணும். எல்லாரையும் சமமா மதிக்கணும். அங்க போய் நிர்வாகி மாவட்ட செயலாளர் சரியில்லை, ஒன்றிய செயலாளர் சரியில்லை, அவர் சரியில்லைன்னா அவரை நியமிச்ச நான் சரியில்லைன்னு அதுக்கு நேரடியா சீமா நீ சரியில்லைன்னு போயிடலாம். அப்படித்தானே? அவர் சரியில்லைங்க அப்படின்னா அவனை நான் மாவட்ட செயலாளராக போட்டிருக்கேன், அப்ப நான் தானே சரியில்லை? அப்படிதான், நான் தானே சரியில்லை. என்ன சொல்ல வர நீ? உன்னை இந்த தொழிலிருந்து அந்த தொழிலை நிறுத்துறேன், ஒரு மாசம் வேலை செஞ்சுட்டு நீ போயிடுவேன். கட்சி நிர்வாகம் அவன்கிட்ட இருக்கும், நான் அவன்கிட்ட தானே பேசணும். என்னப்பா பிரச்சனை நாகப்பட்டினத்துல, என்னப்பா பிரச்சனை திருவண்ணாமலையில், அவன்கிட்ட தான் பேசணும். அதனால வேட்பாளர்களும் பொறுப்புணர்வோடு நடங்க. இத்தனை கோடி தமிழ் மக்கள்ல 40 பேரை முன்னிறுத்தி நிக்கிறோம்னா நீங்க எங்கள் கொள்கையின் தூதுவர்களா உங்களை கருதும். இயேசுபிரானுக்கு 12 சீடர்கள், நபிகள் நாயகத்திற்கு பல சீடர்கள், பல கொள்கை பரப்பாளர்கள் எடுத்து தத்துவத்தை கொண்டு போனவர்கள் இருப்பார்கள். அதுபோல உங்களை ஆகப்பெரும் பேரினத்தின் தமிழ் தேசிய இனத்தின் தமிழ் தேசிய அரசியலின் தூதுவர்களாக உங்களை நாங்கள் கொள்கையின் தூதுவர்களாக கருதுகிறோம். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க அதை உணர்ந்து நீங்க கடமை செய்யும். பொறுப்பாளர்களும் வேட்பாளர்கள் யாரும் வேறு கிரகத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல, நம் உடன் பிறந்தவர்கள், நம் இரத்த சொந்தங்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உரிய மரியாதையும் அன்பையும் ஆதரவையும் நீங்க கொடுத்து அரும்பாடாற்றி வெல்ல வைக்கணுங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். நீ போ பாரு, நம் முன்னவர்கள் செஞ்ச தியாகங்களை ஈகங்களை பாரு. மொழி செத்து விடக்கூடாது என்று செத்தவன் அவனுடைய ஈகத்தை பாரு. உயிரை கொடையாக கொடுத்தவனை பாரு. உடல்ல நெருப்பை கொட்டி சிறுக சிறுக வெந்து செத்தவனை பாரு. 50,000க்கு மேலான மாவீரர்கள் உன் இனம் அடிமைப்பட்டு விடக்கூடாது, உன் தாய் நிலம் பறிபோய் விடக்கூடாது என்பதற்காக உயிரை விட்டவனை ஒரு நொடி எண்ணிப்பார். எல்லாவற்றையும் கூட நீ மறந்து விடு. கடைசியாக நெஞ்சிலே 5 குண்டு வாங்கி மல்லாந்து படுத்திருந்த உன் உடன் பிறந்தவன் தம்பி பாலச்சந்திரனை நீ அடிக்கடிப்பார். உன் முகப்பு படத்துல காலையில் வேலைக்கு ஓட்டு கேட்க போய் அவனை ஒரு தடவை 5 தோட்டா தம்பி எதிரியை துரோகையை வீழ்த்த இன்னைக்கு நம் கட்சிக்கு 5 ஓட்டாவது நான் வாங்கிட்டாண்டா வருவேன் அப்படிங்கிற ஒரு மானத்தை காக்க களத்தில் நின்ன இனம். மானம், வீரம், அறம் 3 உயிரென்று வாழ்ந்த இனம். உயிர் 3 எழுத்து, தமிழ் 3 எழுத்து, மானம் 3 எழுத்து. இந்த பாரு, மானமும் வீரமும் அறம் உயிரென்று வாழ்ந்த இனம். அறத்தின் வழி நின்று போராடிச்சு மானத்தை காக்க. கடைசி அந்த மானத்தையும் இழந்து போராடிய ஒரு கூட்டம் ஒன்று என்றால் தமிழ் பேரின பிள்ளைகள். தங்க இசைப்பிரியாவை பார், அவர் செய்த ஈகத்தை பார், அவருக்கு நேர்ந்த கொடுமையை பார். அதுக்கப்புறம் உனக்கு இந்த நாம் பிரியவன் நீம் பிரியவன் அகந்தை இருக்கு, சோர்வு இருக்கு, மெத்தனை இருக்கு அப்படின்னா நீ போய் இந்த படையில் இருக்க போயிட்டே 5 பேர் இருந்தா சாதிக்கலாம், 50 பேர் இருந்தா விவாதிக்கலாம். தலைவர் நமக்கு கத்துக் கொடுத்தது
5 பேர் போதும். ஒரு தொகுதிக்கு 10 பேர். 10 பேர் முத்து பெறல. நான் வென்றேன்டா, எழுதி வச்சுக்கிறா, வென்று காட்டுறேன். கோயில்பட்டியில கூடினவனா கட்சிக்காரனா, இல்ல சுரண்டையில கூடினவனா கட்சிக்காரனா, இல்ல 31 லட்சம் பேர் 32 லட்சம் பேரும் கட்சிக்காரனா? தன்மானமிக்க தமிழின மக்கள், மான உணர்வு இன உணர்வு கொண்ட மக்கள். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், நல்லாட்சி இந்த நாட்டில் நடக்கணும். போய் பாரு. நல்லாண்மை என்பதுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல்ங்கிறான். நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல். வள்ளுவ பெருமகனார். வீட்டையும் நாட்டையும் நீயே ஆள்ற மாதிரி பாத்துக்கடா, அதான்டா நல்ல ஆன்மகன் கழகு. அங்கிருந்து ஆரம்பிடா. அரசியல் பிழைத்தோருக்கு அறமே குற்றாகும். வள்ளுவ பெருமகனார். வாடா, அங்கிருந்து வாடா, பாடுறா, ஒவ்வொன்னா படிச்சு வாடா. கொட்டி கிடக்கடா தத்துவம். நீ என்னடா புதுசா கொள்கை கோட்பாடு வகுக்க போற? முறை செய்து காப்பாற்றும் மன்னவர் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இதை தாண்டி மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையதரன். இதை விட தத்துவம்? துணிவுடைமை, தூங்காமை, கல்வி, இவை மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு இருக்கா? வேற தத்துவம் இருக்கா? அஞ்சாமை, அறிவு, ஊக்கம், இவை ஈகை இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு அழகு. இதை விட கோட்பாடு வகுக்க போறியா? சொல்லு. எல்லாம் எழுதி வச்சு போயிட்டான். அதன்படி நடக்க ஆள் இல்லை. என்ன உனக்கு என்ன உனக்கு குறை இருக்கீங்க? போய் படிச்சு வா. வா, அவன் காயத்தை பாரு, செத்தவனை பாரு. 50,000 பேர் செத்தவனை பாரு, நாடற்றவனா பாரு, உறுப்புகளை சதையை கொடுத்துட்டு இன்னும் ஓடி ஓடி நிக்கிறது பாரு, கட்டக்காலு கைகளோட மொட்டை கையோட நிக்கிறவன் உடன் பிறந்தவனை பாரு, கண்ணை இழந்து நிக்கிறவனை பாரு, சொந்த நாட்டை வாழ்ந்த வீட்டை இழந்துட்டு அகதியா வந்து குடிசையில் இருக்கிறவனை பாரு, கழிவறை கூட இல்லாம இருக்கிற இந்த முகாம்ல போய் பாரு. பாரு, போய் பாரு. 400க்கும் மேற்பட்ட விவசாயி செத்துருக்கான், அவனை பாரு. 850 மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான், அவனை பாரு. இதுக்கு மேலே உனக்கு வெறி விளையணும் இருக்காத, எங்கூட இருக்காது. அப்புறம் வந்துக்கிட்டு வேலை செய்ய மாட்டேன், எனக்கு பொறுப்பு போடல. பொறுப்பை வாங்கிட்டு 11 வருஷம் என்ன பண்ண? பருப்பே வர மாட்டேன் போனியா? என்ன பண்ண? பொறுப்பு கொடுத்தா தான் வேலை செய்வேன். கொடுத்த போது என் செய்யல. உலகத்துல ஒரு எளிய தத்துவம் தான்டா. ஓடி வெற்றி கோட்டை தொட்டவனுக்கு தான்டா பரிசு அறிவிச்சிருக்கான். எனக்கு பரிசு அறிவிங்க அப்பத்தான் ஓடுவனா, தூக்கி போட்டு நீச்சு விட்டு போயிருக்கான். பைத்தியக்காரன்டா, சேர்த்து விடுங்கிற எங்கேயாவது. தம்பி, வேலைக்கு அப்புறம் தான் கூலி வரிய, கூலிக்கு அப்புறம் வேலை இல்லை தம்பி. வேலை செய்ய கூலி வரும். நீ வேலை செய். வேலை செய்யறவனை நிராகரிச்சிருக்கு இந்த கட்சின்னு சொல்றா பார்ப்போம். அங்க உட்காந்து சேட்டை செய்யுது. யார் என் கட்சியில நீக்கி விடணும்னாங்கன்னு மாரியத்தா கோயில் நேர்ந்துட்டு வந்தோமா? இல்ல வேளாங்கண்ணி கோயில்ல, இல்ல என் குலதெய்வம் வீரமாகோடியில் வேண்டிட்டு வந்தான சீமா, அம்மா ஒரு நாளைக்கு 5 பேரையாவது நீக்கி விடணுமா, எனக்கு நல்ல அருள் கொடுமா, அப்படி வேண்டிட்டு வந்தானா? இங்க என்ன பைத்தியக்கார போய் உட்காந்து கட்சி இடத்துலயே உள்ள உட்காந்துக்கிட்டு சேட்டை என்னத்தையாவது எழுதுறது, என்னத்தையாவது பேசுறது. உன்னைய முன்னிறுத்திக்கிறத முதல்ல நிறுத்து. நீ பிறந்த இனத்தையும் நீ பிறந்த மண்ணையும் உன் இனத்தையும் முன்னிறுத்தி எவன் நீ போராட வர்றியோ அவன் தான்டா நாம் தமிழர் கட்சியின் தளபதி, அவன் தான் தலைவன். அதை விட்டு சும்மா போட்டு அது எனக்கு இடம், இங்க கட்சிக்குள்ள தலைக்குறாரு. நான் கட்சிக்கு ஆள் சேர்ப்பேன், இவர் கட்சிக்குள்ள அவருக்கு ஆள் சேர்ப்பார். 4 அல்லக்கை சேர்த்துக்கிட்டு அப்படியே வருவார். பாதி பேரை விரட்டிட்டேன், கொஞ்சம் பேர் தான் இருக்கேன். அதெல்லாம் கிடையாது தம்பி. ஒரே பாயில படுத்து ஒரே தட்டுல தண்டவை எங்க அண்ணனுக்கும் துரோகம் பண்ணிருக்கான், எனக்கும் பண்ணிருக்கான். மறுபடியும் சொல்ற மாதிரி ஏசுபுரான் ஒரே ஒரு யூதாஸ் துரோகி. எங்க அண்ணனுக்கு 1000 யூதாஸ், அவன் தம்பி எனக்கு ஒவ்வொரு நாளும் பல ஆயிரம் யூதாஸ். கடந்து போயிட்டு தான் இருப்பேன். இதெல்லாம் நீ ஒண்ணு நீ சின்ன இல்ல என்னப்பா எனக்கு கொடுக்காம நீ யாருக்கு கொடுப்ப? கவலைப்படாத, எனக்கு தந்தே ஆவான். நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. ஒரு சிங்களம் என்கிட்ட சொல்றான், சிமான் உங்க அண்ணனோட அமைதி எங்களுக்கு பெரிய பயத்தை தருது, அச்சமா இருக்குன்றான். யாரு? நம்மால் ஒண்ணுமே செய்யல, அமைதியா இருக்காரு பாருங்க, அது அவனுக்கு அச்சத்தை தருது. நீ என்னைய விட்ட, சீயைய விடு, ஏய விடு, எதையும் விடு, சின்னத்தை விடு, எந்த ரியாக்ஷனையும் என் முகத்துல முன்னாடியா தெரியும். இப்ப தாடி வேற வளர்த்து மறைச்சிட்டேன், சுத்தமா தெரியாது. நான் அமைதியா இருக்கிறது அவனுக்கு என்ன எது செஞ்சாலும் தாங்குறானே. பங்காளி இது என்ன பிரமாதம், இன்னும் எவ்வளவோ பார்க்க இருக்க முடியாது. இதெல்லாம் தகுதி திறமை இல்லை என்றாலும் உண்மையும் நேர்மையும் இருந்தால்
தகுதியும் திறமையும் தானாக வரும். அதற்கு ரொம்பலாம் சான்றுக்கு போகாத, ரொம்பலாம் சான்றுக்கு போகாத. உங்களே ஒருத்தன் இருக்கான், எழுச்சி நாயகன், இளைஞர்களின் எதிர்கால நம்பிக்கை, புதியதொரு தேசம் செய்வோம் இதழின் ஆசிரியர் தம்பி இடும்பவனம் கார்த்திக் இருக்கான். வரும்போது திக்கி திக்கி பேசுவான், ஆளுவான். வராது, மண்டைக்குள்ள நிறைய இருக்கும், வாய் வரைக்கும் வரும், வராது, தடுமாறுவான். தட்டி கொடுத்து ஒன்று இல்லை, உன் பேச்சை கேட்கத்தான் எல்லாம் உட்காந்துருக்கான். திமிரா பேசு, அதையெல்லாம் உங்களுக்கு பேசும்போது இந்த ஒளி வாங்கி நீங்கள் தான் இருக்கணும். எல்லாம் மங்களா தெரியும், அவுட் பாக்ஸ் இருக்கணும். நீ யாரையாவது இப்படி பார்த்து பேசி வச்சுக்காம கொட்டாய் விட்டான்னா நீ செத்து. நீ என்ன சொன்னார் என்று தெரிகிறதா அப்படின்றது. நீ உயிரை கொடுத்து உருக்கமா ஒரு மதிப்புமிக்க ஒரு கருத்தை சொல்ல போவேன் அப்படின்பா. அந்த நேரம் இவெல்லாம் ஒரு ஆளான்ட்டு பக்கத்துல என்ன சாப்பிட்ட கடையில அப்படியா போகும்போது சேர்ந்து போவோமா, இங்க போயிட்டுருப்பான். அண்ணா பெரியார் மாதிரி உனக்கு அப்படியே என்ன ஆயிரும், நீ பொட்டலாயிரும் மூளை. அதுக்கப்புறம் என்ன நம்ம இவ்வளவு போயிட்டு இருக்கா, அவன் எவன்ட்டே போயிட்டு இருக்காங்கன்னு நீ. அதனால இந்த பயல்கள் எல்லாம் அப்டா பாக்ஸ்ல வச்சு எவனுமே உனக்கு தெரியக்கூடாது. அப்படி பாக்குற மாதிரி இருக்கு, நான் பார்க்க கூடாது. ஐயா மோடி மாதிரி இங்க ஒரு டெலிபிராமிட்டிங், இங்க ஒரு டெலிபிராமிட்டிங் இருக்கு ஐயாவுக்கு. इंडिया इज अवर नेशन है, इधर में साथ में है, बड़ा बड़े है, थड़ा थड़ा இங்க ஓடுது, இங்க ஓடும். அப்புறம் இங்க இருந்து அப்படிதான் வரப்போயரா நேரு நேருரா நெல்லுயிர் நெல்லுயிரா. நம்மாலு அதெல்லாம் வரலைன்னா விட்டுலாம், அவர் நல்லா தான் பேசுவார், அதை விட்டுலாம். அது போட்டு அங்க போய் ஐநால போய் பேச போயிட்டு டெலிகிராம் மீட்டிங் பழுதாகி வச்சு செஞ்சிட்டேன். உண்மையிலே செஞ்சிட்டேன், பாவமாயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி என்ன பண்றது. அதனால கவனமா இது செய்யணும். இந்த நீங்க செய்ய வேண்டியது, பொறுப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் இது போர் என்று நீ முடிவு செஞ்சோம். நீங்க அண்ணனுடைய பேச்சை இதுவரை கேட்டீங்க, கேட்கல, அதை பத்தி நான் கவலைப்படுறேன். உண்மையிலேயே நான் வருந்தி உளமாற உங்ககிட்ட கெஞ்சி கேட்க, இந்த தேர்தலுக்கு நீங்க உயிரை கொடுத்து வேலை செய்யும். எனக்கு கராத்தையில எனக்கு கற்றுக் கொடுக்குற எங்க ஆசிரியர் சண்டையில இருக்காரு, நீ வென்றுட்டு செத்து கூட ஓடி 100 மீட்டர் கோட்டை பந்து போய் வெற்றி கோட்டை, நீ வெற்றி கோட்டை தொட்டுட்டு அந்த கோட்டில் செத்து, அந்த வெறியில நீ பயிற்சி எடுத்தா தான் சாதிக்க முடியும். நான் கவனிப்பேன், எந்த வாக்ககத்துல அதிக வாக்கு, அங்க யாரா பொறுப்பா இருந்தவன், எந்த ஒன்றியத்தில் அதிக வாக்கு, எந்த தொகுதியில் அதிக வாக்கு, அவன் எவன்டா தொகுதி செயலாளர் இருந்தவன் அவனே போடான். அவன் சரியில்லை தம்பி, நீ விலைக்கு வேற ஆள் தகுதி இல்லைன்னா நீயே தார்மீகமா. தொடர்வண்டி விபத்துக்கு லால்பூர் சத்திரி எல்லாம் விலகினாங்களே, தொடர்வண்டி விபத்துக்கு, அது மாதிரி நீ விலகிரு, பொறுப்பேற்று. ஐயா ராகுல் காந்தி பொறுப்பேற்று விலகினா இந்த கட்சி தோத்தவன நான் தலைவராக இருக்க, அது தப்பு. ஆனா நீ என்ன செய்யணும், நீ விலகிட்டு வேற ஆளு கொடுத்துரு, வேற ஆளு நீயே விலகிடு. அப்ப நாங்க கொண்டாடுவோம், அண்ணே அவன் ஒத்துக்கிட்டான், தோல்வி ஒத்துக்கிட்டானே. அப்ப என்ன பண்ணுவோம், பாராட்டிட்டு உன் பெருந்தன்மையை பாராட்டுறேன், நீயே நில்றான், அடுத்த முறை இதை விட அதிகமா 2 மடங்கு வாக்கு வாங்கி வெல்றான். இப்ப இந்த வேட்பாளர் நிறுத்துறவங்கலாம் வெற்றி வேட்பாளர் நிறைய போன தடவை வென்றுட்டாங்க, அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. தோற்றாலும் அவங்க தோல்வி இல்லது, நல்ல பயிற்சி எடுத்துட்டாங்க, எப்படி மக்களை அணுகணும், எப்படி வாக்கு சேகரிக்கணும்னு. அந்த பயிற்சி, தொடர் முயற்சி, அதன் விளைச்சல் தான் வெற்றி, அவ்வளவுதான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள் வேலை செய்யணும். நீ ரொம்ப கஷ்டமான சமகாலத்துல நம்ம தாத்தா கலிபெருமாள்கிட்ட போ, அண்ணன் தமிழரசன்கிட்ட போ, எல்லாமமாக இருக்கிற நம் தலைவர் பிரபாகரன்கிட்ட போ. ரொம்ப சோறு வருதுன்னா அவரை பாரு, அந்த மனிதன் செய்த ஈகத்தை பாரு. அதுக்கப்புறமும் உனக்கு தாண்மை, அகந்த ஈகோ, நாம் பெரியவன் நீ பெரியவன் என்ன வந்ததுன்னா நீ பிழையானவன், இடத்த காலி பண்ணி இங்க இருக்காது. முழு ஈடுபாட்டோட அர்ப்பணிப்போடு வேலை செய்யுங்க, உறுதியான மதம்.
இந்த ஓட்டை பிரிக்கிறீங்கன்னு இந்த கூரை விடா மேலே ஓடு போட்டுக்கு போய் இறங்கி பிரிக்கிறதுக்கு எவன் ஓட்டையும் எவனும் பிரிக்க முடியாது. இது பாக்கெட்டில் இருக்க பணம் இல்லை எடுத்துட்டு போகிறதுக்கு. நம்ம கோட்பாடு நம்ம தத்துவத்தை வைக்க உலகத்திலே ஆள் கிடையாது, இந்தியாவில் எந்த நிலத்திலையும் ஆள் கிடையாது. அது இந்த நிலத்தில் நாம எடுத்து வைக்கிற தமிழ் தேசிய அரசியல். நாம் ஒன்னிலிருந்துல ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறோம், ஆனாவிலிருந்து எழுதுறோம். தமிழ் மீட்சியை தமிழர் எழுச்சி என்கிற முழக்கத்தை முன்வைக்க இந்த நிலத்தில் எவனும் இல்லை. உலகம் மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உடைமை என்ற தத்துவத்தை முன்வைக்க இங்க ஆள் இல்லை. எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற புரிதலோடு அரசியலை முன்வைக்க இங்க யாரும் இல்லை. வணங்குகிற சாமி இல்ல, வாழ்கிற பூமி நம்மளுடைய இலக்கு. கோயில்கள் அல்ல, குடிசைகள் நம் இலக்கு. அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். என் தம்பி பாக்கியம் சொன்னான், அந்த ஜான் பால், போப்பாண்டவர், அருள் தந்தைகள், இந்த பிசப்புகள் மாநாட்டில் கூடி நாம பேசுறோம்ல, பூமி மனிதனுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, உலக உயிர்களின் உடைமை. அதை எல்லா உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும், அதையெல்லாம் நம்ம பூமியை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு தேவாலயத்திலையும் அதை வைக்கணும்னு சொல்லியிருக்காராம். அதெல்லாம் கவலைப்படாத. பிஜேபின்னு பி டீம்னா அதில் ஒரு 3-4 விழுக்காடு ஓட்டை நமக்கு விழாமல் தடுத்தான். இந்த வாட்டியும் அதே பேசுவான், அது செத்த பாம்பு, அதை பற்றி கவலைப்படாத. அவரே சொல்லிட்டாரு, பிஜேபி நீ சைபர்னு. இதை தாங்க 10 வருஷமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சீமானுக்கு போட்டா மோடி வந்துடுவார், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், எனக்கு போட்டா நான் தாங்க வருவேன். இந்த அடிப்படை கூட தெரியாம நீங்க எப்படிங்க? இனி அந்த பருப்புலாம் இங்க வேகாது, அதுக்கு வீணா போயிடுச்சு. நீ அதை பற்றி கவலைப்படாத. அதை நிரூபித்து காட்டின எண்ணெய் அதிகாரிகளுக்கு நம்ம நன்றியும் வணக்கத்தையும் நம்ம சொல்லணும். சொல்லணும். அதாவது இருக்கிற திசை குந்தம் இல்லையா, புரட்சவாக்கத்தை நோக்கி வணங்குறேன். தேவைப்பட்ட இன்னொரு ரைடை கூட விடுங்க, பிரச்சனை. நான் வேணா ஆளுக்கு அடையாளம் காட்டுறேன். அதெல்லாம் நீங்க சொல்லுவாங்க. எப்பவுமே புத்தர் நமக்கு சொல்றாரு, ஒரு பொய்யை 10 லட்சம் பேர் கூடி உண்மைன்னு சொன்னாலும் உண்மை ஆயிராதராங்க. அது மாதிரி ஒரு உண்மையை 10 லட்சம் பேர் சேர்ந்தது பொய்டான்னு சொன்னாலும் அந்த உண்மை பொய்யாயிராதுங்கிறது. அதனால நம்மளை என்ன சொன்னாலும் அவன் நிரூபிக்க முடியாது. நீங்க அது காரணம் பொறுமை தான் முக்கியம். தலைவர் சொல்றாருல, பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பா இருக்கும், ஆனால் காய் கனி தித்திப்பா இருக்குங்கிறது. முந்திக்கொண்ட முதல்கள் கோயிலின் அடிக்கல்லாயிருது, கடைசி வரை காத்திருந்தகள் தான் கலசம் ஏறுதுங்கிற. நாம கடைசி வரை காத்திருந்திருக்கோம், கலசத்தில் ஏறோம். கவலையே படாமல் ஈடுபாட்டோடு உழைங்க. யாரு வேட்பாளர் என்று கேட்காத, யாரா இருந்தாலும் வேலை செய்யுங்கிற உறுதியோட போ. நான் நெப்டியூன்ல இருந்து, சூரியன்ல இருந்து, சந்திர மண்டலத்தில இருந்து, செவ்வாய் கிரகத்திலிருந்து இறக்கல. அதை மட்டும் ஞாபகம். தகுதியானவர்களை தகுதியான இடத்தில் தேவையான இடத்தில் நிறுத்துறேன். வேலை நீ நிரூபிச்சு காட்டு. இது என் கோட்டை. விருதுநகரா, அதுல திருவிழிபுத்தூர் என் கோட்டை, விருதுநகர் என் கோட்டை, இது நாம் தமிழர் கட்சியின் கோட்டை. தமிழ்நாட்டிலேயே இந்த தொகுதியில தான் அதிக வாக்கை நாம் தமிழர் கட்சி வாங்குச்சுன்னு நான் எங்க அண்ணன்ட்ட பாராட்டு பெறணும் அப்படின்னு நீ சொல்லு. நீ வாங்கி காட்டு. தங்க காசுல தலைவர் படம் பொறிச்ச காசை நான் உனக்கு பரிசா தர்றேன், நீ வாங்கி. அது 1000 பேர் வாங்கி காட்டினாலும் 1000 காசு தரேன்டா. போட்டி போடு. அப்பனை விட நம்ம அதிகமா ஓட்டு வாங்கிடணும். போட்டி போடு. வென்றணும், எப்படியாவது வென்றணும். திண்டுக்கல்ல வென்றணும், மதுரை வென்றணும், சிவகங்கை வென்றணும், ராமநாதத்தை வென்றணும், திருப்பரம்பத்தூர்ல வென்றணும். முதல் வெற்றி செய்தி அண்ணனுக்கு போகணும். அதுல போட்டி போடு, பொறாம்படு. அவன் ரொம்ப நிறைய பேர் அந்த தொகுதியில வேலை செய்யறாங்கடா, நம்ம அதை விட அதிகமா போகணும்டா அப்படின்னு வேலை செய்ய. பொறாமைப்படுவதும் போட்டி போடுவதும் கட்சியின் வளர்ச்சிக்கு, லட்சிய வெற்றிக்கு என்பதை அன்பு தம்பிதங்கள் கவனத்தை வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். சும்மா ஓப்பி எடுத்து குறுக்க மறுக்க ஓடிட்டு கூட பிடிக்கல. அழகா விளையிரு, ஒதுங்கி நில்லு. சேகுவார சுரம்பர், போராடு, உன் இலக்குக்காக போராடு. பாடு, எழு, பேசு, ஆடு, ஓடு. ஒண்ணுமே முடியலையா, ஒதுங்கி நில்லு. போராடுறவன பழி சொல்லிட்டு, கேவலம் பேசிட்டு, விமர்சிச்சுட்டு, ஐயா இதை இப்படி பேசியிருக்கணும், அப்படி பேசியிருக்கணும். எப்படி பேசியிருக்கணும் சொல்லு.
தெரியும். ஏதிலார் குற்றங்கோள் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் இருக்கு. உலகப்பெரு ஞானி எல்லாம் சொன்னான். உலகப்பெரு ஞானி எல்லாம் பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவனை முழு மனிதன். சாக்ரட்டிஸ். அதை விட என்னடா குறைஞ்சு போச்சு நம்ம பாட்டன் சொன்னதுல? ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. சாக்ரட்டிஸ் பரம்பரை கருவாவதுக்கு முன்பு உருவானவன்டா நம்ம பாட்டேன். என்னடா நீ எதுலடா குறைஞ்சிட்டா தமிழ? உனக்கு ஏன்டா திமிரு வர மாட்டேங்குது? நிமிர்றா, நிமிர்ற, நிமிந்து போடா போடா. விவசாயி சின்னம் எங்க போயிடுச்சு? நம்மளை விட்டு எங்க போகுது? விவசாயிக்கிட்ட வராம விவசாயி சின்னம் எங்கடா போகும்? தைரியம் நம்பிக்கையோடு வரும், வரும்ல. சட்டம் இருக்கு, நீதி இருக்கு, தர்க்கம் இருக்கு. நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல, வரும். இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. அதெல்லாம் ஏன் வேலை, உன் வேலை இல்லை. உன் வேலை நான் கொடுக்குற வேட்பாளரை வெல்ல வைக்கணும். 2-3 தொகுதி தான் இருக்கு, முடிச்சுட்டேன்னா அறிவிச்சிருவேன். நீ போய் வேலை செய்ய வேண்டியதான். அண்ணன் வரட்டும், அறிவிக்கட்டும், அதெல்லாம் இருந்தது. நேரம் இல்லை. உங்களால செய்ய முடிந்த வேலையை நீங்க செய்யுங்க, நான் வந்து சேர்ந்துப்பேன். எல்லாம் தேர்வு பண்ணிட்டு தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே வேட்பாளர் அறிமுகப்படுத்துறோம். பெரிய கூட்டம் போட்டு 20 பெண்கள் 20 ஆண்கள். பாரதில் குறைஞ்சது 10 பேருக்கு மேல சிறந்த மருத்துவர்களே. அதுல 40 சீட்ல 10 பேர் மருத்துவர், டாக்டர். இன்னைய ரைட்லாம் போட்டா எல்லா எஜுகேட்டடும் அங்கதான் இருக்கான்னு வரும். சில பேருக்கு விடுபட்டு போயிருக்குது, அது வருத்தமாக தான் இருக்குது. சில பேருக்கு தகுதியானவர்களுக்கு தர முடியுது, அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மே ஒரு தேர்தல், இடையில ஒரே ஒரு மே, அடுத்த மே ஒரு தேர்தல். ஒரு தேர்தல் இந்த மேல தேர்தல், அடுத்து 26 மேல சட்டசபைக்கான தேர்தல். ஓராண்டு. இந்த ஓராண்டுக்குள்ள என்ன பண்ணணும்? இதே வேகம், இதே ஓட்டம், கிளை கட்டமைப்பு, படையை பெருக்கி நிற்கிறான். எதை வந்தாலும், எந்த கொம்பை வந்தாலும் இதுல அடிக்கிறான், 26 ஆட்சியை பிடிக்கிறான். உறுதிமொழி எடுக்கல. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழ், தமிழால் இணைந்து நாம் தமிழராய். அதை ஒவ்வொருத்தரும் காலையில வேட்பாளர்ல இருந்து வாக்கு சேகரிக்க போற ஒவ்வொரு பிள்ளையும் உறுதிமொழி எடுக்க. ஒண்ணு இல்லையா, மாவீரர் படங்களை வச்சுக்க, முன்னாடி நின்று உறுதிமொழி எடுக்க. உனக்குள் இருக்கிற அகந்தை, தாண்மை, கீழ் சிந்தனை, இழி சிந்தனை, கேடுகட்ட எண்ணங்கள் எல்லாம் தூரப்போயிடும். செத்து விழுந்தவனை பார், உனக்காக தான் செத்துருக்காங்கிறத எண்ணத்தவி. நான் முன்னத்து ஏர்களை பார், கலிய பெருமாளை பார், மரண தண்டனை விதிக்கப்பட்ட அதிலிருந்து மீண்டு வந்த அந்த மனிதனை பார், தமிழரசனை பார், எந்த மக்களுக்காக போராட போன அந்த மக்களாலே அடித்துக் கொள்ளப்பட்ட அந்த மாவீரனை பார், எந்த மக்களுக்காக போராடி உயிர் நீத்த நமது மாவீரர்களை பார், உன் உயிருக்கு நிகரான மொழி செத்துவிடக்கூடாத உயிரை கொடுத்த அந்த மாவீரர்களை பார், அவர்களை பார். அவர்கள் கனவு பொய்யாக வேண்டுமா? அவர்கள் போராடி உயிர் நீத்ததெல்லாம் வீணா? பைத்தியக்கார செயலா? பயனற்ற செயலா? இல்லை. அவர்கள் லட்சியத்தை வழி வெளியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள், மானத்தமிழ் பிள்ளைகள். நாங்கள் சுமந்து நின்று சென்று வெல்லுவோம் என்பதை நீ அதை சொல்லி அதை நிரூபிச்சுட்டாங்க. இவங்க மாதிரி சும்மா இந்த நோட்டை கொடுத்து 150 கோடி அந்த தொகுதியில ஒதுக்கியாச்சு, 200 கோடி, அதெல்லாம் விடு. உயர்ந்த லட்சியத்திற்கும் அதை வெல்வதற்கு உழைக்கிற உழைப்புக்கும் இடையில இதெல்லாம் தவிடுபடி ஆகும். அடிச்சு நொறுக்கு அண்ணன். நாம் எடுத்து வைக்கிற கருத்தியலுக்கு, தத்துவத்திற்கு, கோட்பாடுக்கு பதில் சொல்ல இனிமே ஒருவன் பிறந்துதான் வரணும். இதுவரை இந்த நிலத்துல எவனும் இல்லை. நீ எதை பத்தியும் கொல்லப்படாத. இந்த கூட்டத்துல அண்ணன் ஒரு கருத்தை எடுத்து வச்சு பேசுறேன்னா அதை ஒட்டி அடுத்து பேசிட்டு போயிட்டு. பேச்சாற்றல் உள்ளவர்கள் உங்கள் வலிமை பெறுங்க, படிங்க, புதிதாக தகவலை சேகரிங்க. தமிழ் தேசிய இன முன்னோர்கள் கொட்டி வச்சதை பாருங்க, மறைமலை அடிகளை படிங்க, அண்ணல் தங்க கியாபி விஸ்வநாதம் தேடுங்க, சோமசுந்தர பாரதியார போங்க, எல்லாம் தேடு, தேடி படி, திருவிக்காட்ட போய் எல்லாத்தையும் தேடு. நம்ம முன்னோர்களை பாரு, தேவனைய பாவனரை படி, எல்லாத்தையும் படி. தமிழ் தேசிய அரசியல் முன்னோடியை போய் சி.ப. ஆதித்தனார் தத்துவத்தை படி. மாப்போசி என்ன செஞ்சிருக்காரு, எங்க தவறு பண்ணியிருக்காரு, எங்க தடுமாறி இருக்கார்கள் முன்னவர்கள், எல்லாத்தையும் கத்துக்க.
நில்லு. அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தன் ஓடுறேன், தைரியமா இரு, நான் சரியா வழி நடத்தி உன்னை கொண்டு போய் சேர்த்துருவேன்னா என் பின்னாடி வா, விட்டுருவேன்னா போயிரு. நம்பிக்கை இருந்தா என்னை பின்தொடர், இல்லைன்னா நகர்ந்து நின்று. அவ்வளவுதான். உள்ள இருந்துட்டு குழப்பாத, உள்ள இருந்துட்டு குழப்பாத. இதெல்லாம் மெல்லுமா, இதெல்லாம் சரியாகுமா, இவங்கெல்லாம் ஒரு வேட்பாளரா, இப்படிலாம் பேசிட்டு கூடாது. பார்த்துக்க. பச்சை மட்டையை எதிரிகளுக்கிட்ட பயன்படுத்தவை, உனக்கு எதிராக பயன்படுத்துற மாதிரி என்னை ஆக்கிறார். அது சிக்கலாயிரும். பார்த்துக்க, கவனமா வேலை செய்யும். சொல்லுவோம்ல, உயிரை கொடுத்து வேலை செய்யணும் சொல்லும்ல, அப்படி உயிரை கொடுத்து சொல்லல, உணர்வை கொடுத்து வேலை செய்யும். வேலை செய்யும், அதுதான் முக்கியம். அதை சொல்லணும்னு உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். வேட்பாளர் இதுக்குள்ளே இவ்வளவு இருக்கலாம், பேச்சாளர்கள் சில பேர் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எல்லாருக்கும் இதுதான். ஆக சிறந்த வார்த்தைகளை, கண்ணியமிக்க வார்த்தைகளை கவனமாக எடுத்து வைங்க. உயர்ந்த தத்துவத்தை வச்சிருக்கிறீங்க, அதை உயர்ந்த நாகரிகமான சொற்களை எடுத்து வச்சு பதிவு செய்யுங்க. அவ்வளவுதான். அம்மாவுக்கு முன்னாடி பேசுறீங்க, அப்பாவுக்கு முன்னாடி பேசுறீங்க, பிள்ளைகள்கிட்ட பேசுறீங்க, சொந்தங்கள்கிட்ட பேசுறீங்க, இவ்வளவுதாங்க. இந்த எண்ணத்தோடு நீங்க மேடையில ஏறி முழங்குங்க. வேட்பாளர்களுக்கு உயிராக நின்று, பேராளனாக நின்று, ஒவ்வொரு நொடியும் அர்ப்பணித்து வேலை செய்யுங்க. இங்க வாங்க ஐயா, இங்க வாங்க. கருமேக ஐயா, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. இவரை பாருங்க, எல்லாரும் ஒரு தடவை பாருங்க. இது நம்ம ஐயா கார்மேகம்னு மருத்துவர். இவருக்கு 2 மகன்கள், 2 மகன்களும் மருத்துவர். தம்பி உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் எல்லாரும் சொல்றாங்க, சொந்தக்காரங்களா, இந்த வயசுல போய் நீ ஏப்ரல் மேல வெயில்ல வேலை செய்வியான்னு. என் புள்ள ஒருத்தன் 10 வருஷமா கத்துறத பாக்குறேன், அவனுக்கு என்னால முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும்ல, நான் போறேன். நான் வந்து அம்மாவை தான் நிறுத்தலாம்னு நினைச்சேன், இல்ல ஐயா மருத்துவர், எனக்கு மருத்துவர் நிறுத்தலாம். கடைசியா தம்பி சின்னவன் நிறுத்தலாம், அவன் இப்பதான் போய் வேலைக்கு சேர்ந்திருக்கான். அதனால அதெல்லாம் வேணாம், நானே நிக்கிறேன். இவரை பாரு, இவரை பார்க்கும்போது உனக்கு உற்சாகம் வரும். அவரே தமிழ் தேசிய அரசியல் வெல்லணும், என் மொழி வாழணும், என் இன வெல்லணும் நினைக்கிறார். அது மாதிரி நீ வெளியேற்றிய. எங்க அம்மா தமிழக சேர்த்துக்க, தங்கச்சி சரின்னு தான் நிறுத்த போனேன், அவளுக்கு படிப்பு இருக்குப்பா, நானே நிக்கிறேன்னு சொன்னாங்க அம்மா. அப்ப பாரு, 2019 அம்மாவை நிறுத்த கேட்டேன், அப்ப பணி நாட்கள் இருந்தது. 21 நிறுத்த கேட்டேன், பணி ஓய்வு பெறதுக்கு. இவங்க தான் 58 வயசு 60 வயசு ஆகுனாங்களே, அதுல நீட்டிச்சிருச்சு. கடைசியா ஓய்வு பெற்றோன்னு நேரம் அப்பா கூப்பிட்டு வந்தாங்க. இந்த வாட்டி நானே நிக்கிறேன்டாமான்னு நிறுத்திட்டேன். நிறைய உடலுக்கு மருத்துவம் பார்த்தாரு, இப்ப சமூக மருத்துவம் செய்ய வேண்டியது. முன்மாதிரியா இருந்து வேலை செய்யணும், சும்மா சேட்டை பண்ணிக்க கூடாது. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு குறுக்கு ஓடாத. ஐ ஆம் வாட்சிங், ஐ ஆம் தி பிக் பாஸ். கமலானந்தி மாதிரி 2 வீடு இல்லை, 40 வீடுனாலும் 40 வாட்ச் பண்ணணும். நீ தப்பிக்க ஓட முடியாது. கவனிச்சு, ஆமா, ஒழுங்கா இருந்து வேலை செய்யுங்க. வெள்ளணுங்கிற வெளியே வச்சுருங்க. அண்ணன் பள்ளிபாபா சொன்ன தத்துவத்தை என் அன்பு பிள்ளைகள், என் அன்பை உடன்பிறந்தார்கள் உங்க ஆன்மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். தமிழர்களே, இன பற்று கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன வெளி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருவரும் ஆள மாட்டீர்கள். எடுத்து வையுங்கள். பிரதம வேட்பாளர் யார் என்று கேட்பாளர், அதெல்லாம் என்ன பேசுகிறேன். பிரதம வேட்பாளர் எங்களுக்கு யார்? கச்சத்தீவு பிரச்சனை. 600க்கும் மேற்பட்ட மீனவன், பல ஆயிரக்கணக்கான படகுகள் வரிப்பு, பல நூற்றுக்கணக்கான என் மீனவ சொந்தங்கள் சிறையில் வாடுதல். இந்த பிரச்சனை எனக்கு பிரதம வேட்பாளர். எண்ணூர்ல எண்ணெய் கசிவு, அமோனியா வாயு கசிவு எனக்கு பிரச்சனை. 5000 ஏக்கர் ஏர்போர்ட் என் பிரச்சனை. பிரதம வேட்பாளர் மோடி, ராகுல் காந்தி, 10 ஆண்டு மன்மோகன் சிங், 10 ஆண்டு ஐயா மோடி, 2 பேர் 2 பிரதமர்கள், 10 ஆண்டுகள் எங்கள் வாழ்நாளில் சரிபாதியை தின்று விட்டார்கள். நாடு அரை எங்கலம் வளர்ந்தது, வாழ்ந்தது ஒன்று.
10 ஆண்டுகள் செய்யாத நல்லதை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் ஐயா மோடி செய்வார் என்று நான் எப்படி நம்புவேன்? புதிய இந்தியாவை படைக்கும் காலம் வந்து விட்டதுங்கிறார் ஐயா இப்பதான். அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு? படைப்பதற்கு அதுக்கு ஆயத்த பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதெல்லாம் உங்க வேலையில் அண்ணன் வேலை. நான் பேசுறேன், நான் தர்க்கத்தை எடுத்து வச்சு சண்டை செஞ்சுக்கிறேன். நீங்க படைக்கு துணையா நின்று சண்டை செய்யுங்க போதும். அடிப்பவா நம்ம விளையில எவன்டா விழுவான் அட்ரா. இது நம் நாடு, நம் மக்கள், நம் நிலம், நம் உரிமை, இது நமக்கான அதிகாரம். இந்தியாவை எவன் ஆள்றது எனக்கு அது பிரச்சனை கிடையாது. என் நிலத்துல நான் ஆளணும், நான் வாழணும், என் நிலத்தின் உரிமை நான் பாதுகாக்கணும். எனக்கு வலிமை இருந்தால்தான், நான் வலிமையான வீரனாக இருந்தால்தான் எல்லையில நின்று வாளோடும் வேலோடும் நின்று என் நிலத்தை என் இனத்தை காக்க முடியும். ஐயனார் போல, கற்பனை சாமி போல. நீ எவனவோ அது எங்க போ, அது ஓ நாடு, என்னத்தையே பண்ணு, இது என் நாடு, என் கோடு. நீ அந்த இடத்துல லாபிக்கு அங்க நின்றுக்கிட்டு என்ன வேணாலும் ஆடிட்டு போ தம்பி. ஏர் கொட்டை தொட்டா தூக்கி, நீ அங்கே நின்று பாடிட்டு போ, அது ஒன்றும் பிரச்சனை. குரங்கை கட்டி நின்றுட்டு இருப்பேன். கோட்டை தொட்டைன்னு வச்சுக்க, ஏறுகோட காலை நீ இப்படி தூக்குறதுல தூக்கி. அதனால இது என் நாடு, என் கோடு. கவனமா விளையாடு. அண்ணன் இருக்கேன், கேப்டன் ஆஃப் தி டீம் நான் தான். நீ சும்மா ஓடிட்டு அல்லாடிட்டு கூடாது ராஜா. கவனம் பண்ணு, கவனம் பண்ணு, உருப்படியா வேலை செய்யணும். யாரை, மறுபடியும் சொல்றேன், யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் நீதான் வேட்பாளர் எண்ணிக்கை. நான் உன் அண்ணன், நான் தான் வேட்பாளர் எண்ணிக்கை. உலக பேரினத்தின் ஒப்பற்ற தலைவன் பிரபாகரன் தான் வேட்பாளர். அவனுடைய கருத்தியல், அவனுடைய கோட்பாடு, அவன் கொண்டிருந்த கனவு, அவன் சுமந்து வந்த லட்சியம், அதுதான் வேட்பாளர். ஒழுங்கா வேலை செய்யணும். நீ தேர்தல் முடிஞ்சவன நானே வச்சிருப்பேன் பாரு பட்டியல். தம்பி வாழ்த்துக்கள், நல்லா வேலை செஞ்சிருக்கடா, மாவட்ட பொறுப்பெடுத்து வேலை செய்யலாம், தொகுதி பொறுப்பெடுத்து வேலை செய்யலாம், அறிவிக்கிறேன்னா இல்லையா? ஒழுங்கா வேலை செய்யுங்க, வெல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், வெறி கொண்டு செல்லுங்கள், வெற்றி கண்டு நில்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர், நாமே தமிழ்.